கவனிப்போம். இந்த வழக்கம் போல் நமக்கு திருவிருந்தாராதனை உண்டு. கடந்த வாரத்தில் கடந்த புதன்கிழமை எனக்கு பிறந்தநாள் வந்துச்சு. என் உடன் பிறந்தவர்கள் கூட என்னை விஷ் பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்க. நம்ம அவங்கள தவறு சொல்ல முடியாது. இங்கே வந்திருக்கிற எல்லாரும் விஷ் பண்ணீங்க, சவுந்தலாமாவை தவிர. அது அடுத்த பிரச்சனை. துறையூர் சபையில், கொப்பம்பட்டி சபையில், குளுத்தலை சபையிலேருந்து ஒருத்தர் கூட பண்ணவே இல்லை. அதுவும் அடுத்த பிரச்சனை. ஆனாலும் என்னை வருஷம் விஷ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. சில ஒழுங்குகளை உங்களுக்கு நான் சொல்லித் தரணும், அதை கற்றுக்கோங்க. நான் 12 to 12:10 ஒரு 12:15 வரைக்கும் வச்சிருக்கலான்னு பார்த்தேன் செல்ஃபோனை. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். அதே போல் விடிய காலத்தில் ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் ஆன் பண்ணி வச்சுருப்போம். அப்புறமே ஆஃப் பண்ணிடலாம். பண்ணுறவங்க இந்த 2 டயத்துக்குள்ளே பண்ணணும். சும்மா 8 மணிக்கு பண்ணுறது, 3 மணிக்கு பண்ணுறது, 7 மணிக்கு பண்ணுறது, 4 மணிக்கு பண்ணுறதுலாம் ஏன் கேவலப்படுத்துறீங்க நான் கேட்குறேன். மறந்துட்டேன்னு சொல்லுங்கள். இது கேவலமாக தெரியல உங்களுக்கு? மறந்துட்டேன்னா சாரி பாஸ்டர் மறந்துட்டேன்னு எடுத்துகிட்டு சொல்லுங்கள், அப்புறமே கிரீட் பண்ணிக்கலாம். அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி நம்ம கிரீட் பண்ணுறோம், விஷ் பண்ணுறோம். ஏன் அந்த தப்பு பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஞாபகம் வைத்துக் கொள்ளாத பிறரை விட நீங்கள் நல்லவங்க தான். இருந்தாலும் அந்த 6 மணிக்கு எழுந்துச்சுன்னா 8 மணிக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது, செல்ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. நீங்கள் சின்ன பிள்ளையா நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. நம்ம பிள்ளைங்க டேட்லாம் நான் வச்சுக்கிறோம். ஆனால் நம்மளை ரட்சிப்புக்குள் நடத்தினா ஒரு ஊழியக்காரனுடைய பர்த்டேவை நான் வச்சுக்கிட்டு ஒரு ஃபோன் பண்ணி ஐயா உங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கு இல்லையா அப்படின்னு நம்மளால் சொல்கிறதுக்கு நம்மளால் முடியல. என்னைக்கு கூட நமக்கு தெரியாது. அப்போ தான் கர்த்தர் ஒன்று சொன்னார், முதல்ல சபைக்கு இன்னொன்று சொல்லு, அவன் வேணா பெத்த தாய் தகப்பனோட பர்த்டேவை முதல் தெரிஞ்சிருக்கான்னு கேளுங்க. நான் உண்மையிலே இதுதானே பேசுகிறேன். அப்போ பெத்த தாய் தகப்பனுடைய பர்த்டே தெரியாமல் யாராவது இருந்தீங்கன்னா முதல் வெளியே போய் உங்களை எதில் அடிச்சுக்கிட்டு முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டு பெத்த தாய் தகப்பனுடைய பர்த்டேவை முதல் கேட்டு வைங்க. அவங்க இல்லைன்னா நீங்கள் இல்லை, அதை முதல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ அம்மாவோட பர்த்டே தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா உங்கள் பிள்ளைங்க உங்களை நடுத்தரில் நிறுத்தி துரத்தணுன்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ சிஸ்டர், உங்கள் ஆய் அப்பையும் உசுரோடு இருக்கிறாங்களா? இருந்தால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவங்களுக்கே தெரியல தப்பு கிடையாது சிஸ்டர், அதை விட்டுருங்க. அம்மாவுக்கே தெரியலன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியலன்னு சொல்லாதீங்க. அம்மாவுக்கே தெரியலன்னு விட்டுருங்க, அது அடுத்த பிரச்சனை. தெரிஞ்சிருந்தால் தான் தப்பு. நான் சொல்கிற அத்தனையுமே செருப்பை கழட்டி உள்ளுக்குள்ளே வாங்கன்னு போட்டு போட்டால் செருப்பு போடாதவங்க வீட்டுக்கு போயிடக்கூடாது. அது செருப்பு போட்டுட்டு வரவனுக்கு, அது செருப்பு போடாதவனுக்கு அந்த கணிசனே கிடையாது. அவன் வந்துகிட்டே இருக்கலாம் உள்ளுக்குள்ளே. ஒரு பெத்த தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. ஒன்று ஆயுசு நாட்களில் நான் கூட்டி தரேன், ஒன்று வாழ்நாளில் நன்மை உண்டாகுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறேன். ஆயப்பன் பர்த்டே தெரியாமல் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். என்னத்தை வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறோங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. கூட பிறந்தவங்க பர்த்டே, ஆயப்பனுடைய பர்த்டேவை முதல்ல குறித்து வைங்க. கல்யாணம் எந்த புருஷன் பொண்டாட்டியோட பர்த்டேவை முதலாவது குறித்து வைங்க. பொண்டாட்டி புருஷன் கூட 2வது காரியங்க. சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. தாய் தகப்பன் நம்மளை உருவாக்கி இருக்கிறான், நம்மளை பெற்றெடுத்துருக்கிறான். இன்னைக்கு நம்ம அவ்வளோ ஆளாக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க பிறந்தநாளுக்கு அம்மா கண்ண முடியுமா ஒரு ஜெபம் பண்ணுறம்மா, நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் போட தெரியாது. ஆனால் நமக்கு அவங்களுக்கு 4 வார்த்தை எங்கள் அம்மா சொன்னாங்க, நல்லா இருடா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எங்கள் அக்கா சொன்னாங்க தீர்காஷ்மன் பவ அப்படின்னாங்க, அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நம்ம வாயை திறந்தோம்னா 100 வார்த்தையை கத்தர் போடுவார் அவங்க நல்லா இருக்கிறதுக்கு. ஒரு ஃபோன் பண்ணி அம்மா பர்த்டே பண்ண அவங்களுக்கு அந்த நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை. என்ன நடக்குது விஷயம் அப்படின்னு சொன்னால், நம்மளை நம்ம புள்ள நினைச்சிட்டு இருக்கிறானே அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு அந்த சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் உங்களை வாழ வைக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். சும்மா நீங்கள் பிள்ளைய பார்த்தா உங்கள் பிள்ளையோட குண்டி கழுவத்துக்கு மாத்திரம் உங்கள் ஆத்தா வரணும், ஆய் கழுவத்துக்கு வரணும். உங்கள் ஆத்தா வந்து உங்கள் பிள்ளைய கழுவி வச்சுட்டே ஒரு வருஷம் தூக்கணும், தூக்கி ஆட்டணும் உங்கள் ஆத்தா. நீ வந்து உங்கள் ஆத்தாளுக்கு ஒன்றும் சொல்லாமல் இருப்ப. நம்மலாம் ஏதோ வார்த்தையில் மாத்திரம் இல்லை, எல்லா விஷயத்திலுமே தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் நல்ல புடவை எடுத்து கொடுங்க. தாய்க்கு என்ன விருப்பம்னு கேளுங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் பதில் சொல்லுங்க. இங்கே கேட்குறேன் முன்னாடி சொல்லுங்க. தெரியாது இல்லையா? இதான் சிஸ்டர் தப்பு பண்ணுறீங்க. சிஸ்டர் தப்பு பண்ணுறீங்க.
ஒரு பெத்த தாய்க்கு சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும்? அதை சொல்லுங்க. கேட்டால் தான் போட்டா சொல்லுங்க. ஸ்வீட் என்ன பிடிக்கும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் செத்து போன பொருள் வச்சு படைக்கும் பொழுது அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை வைப்பாங்க. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு தாய் தகப்பனுக்கு என்ன விருப்பம்? 1000 அண்ணன் தம்பி கூட பிறந்துட்டுங்க. நான் சொல்றேங்க, அவெல்லாம் செய்யறான்ட்டு நீங்க செய்யாம இருக்கக்கூடாது. நீங்க செய்யுங்க. நீங்க உங்க தாய் தகப்பனா கனம் பண்ணுங்க முதல்ல. நான் ஜெபம் பண்ண என் விசுவாசி ஒண்ணு கூட பண்ணலையாப்பா, 4 போன் வந்துச்சு அதான் சரிப்பா அப்படின்னு. முதல்ல ஆயப்பனை முதல்ல கிரீட் பண்ணாங்களான்னு கேளுப்பான்னார். பெத்த தாயை கிரீட் பண்ணாங்களா? நீ யாரு குறுக்கால? எழுத்துக்குரிய தாயை கனம் பண்ணாதவே ஆவிக்குரிய தகப்பன் எப்படி கனம் பண்ணுவான்? என்ன சவுந்தலாமா? ஒரு ஊழியக்காரருடைய பிறந்தனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 1 லட்ச ரூபா செக்கு போட்டு தராட்டினாலும் பரவாயில்ல. என் வீட்டு உங்க 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 ஓட்டு உங்க மெத்த வீட்டு எழுதி தராட்டினாலும் பரவாயில்ல. உங்க கார் எனக்கு தராட்டினாலும் பரவாயில்ல. பாச நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணி ஒரு வாழ்த்தல் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? நம்ம தெரிஞ்சு வச்சுக்காமலே இருக்கிறோம். எப்படி ஒரு அம்மா எனக்கு ஃபோன் போட்டு எனக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏமா பர்த்டே எனக்கு தானம்மா அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுச்சு, இல்லைங்க நீங்க யார நீங்க ஆண்டோடைய பிள்ளை ஆசீர்வச்சா அது உங்களுக்கு தானே வரும்னு சொல்லியிருக்கீங்க. நான் ஆசீர்வச்சா எனக்கு வந்துடும், இப்ப நீங்க ஆசீர்வதிக்கிறது உங்களுக்கு வரட்டும் அப்படிங்க. தெரியாதப்பா? அப்ப எனக்கு ஒரு கிளிக் ஆச்சு. எல்லாத்துக்கும் நான் என்ன செஞ்சேன், அப்படியே பேசாம கம்முடியா இருந்தேன். இப்ப நான் யார்கிட்ட சொல்லி ஜெபம் பண்றது? ஆண்டவரே நைட்டு 12 மணிக்கு நான் எங்க பாச டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. யோசிச்சேன் யார்கிட்ட ஜெபம் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ரவியோட பையன் ஃபோன் பண்ண. அப்படி ரவியோட எனக்கு தெரிஞ்சு அவன் தான் சின்ன பையன் ஊழியத்தில், ஊழியம் செய்யறதுல சின்ன பையன், விவரம் தெரிஞ்சதுல சின்ன பையன் அவன் தான். அதனால தம்பி இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளுக்கு எனக்கு ஒரு ஜெபம் போடு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஜெபத்தை வாங்கிட்டேன். அவன் நானா பாஸ்டர்னா நீ தான் பண்ணு எனக்கு தான் பண்ணுன்னு சொன்னேன். நீ தான் பண்ணணும் எனக்கு தான் பண்ணணும் பண்ணுனேன். ஏன்னா எனக்கும் கர்த்தர் பேசணும் இல்லையா அப்படின்ட்டு நான் பேச சொன்னேன். அவனை ஜெபம் பண்ண சொன்னேன். நான் 4 பேருக்கு எனக்கு தெரிஞ்சு யாராருக்கு எனக்கு எந்தெந்த பாஸ்டருக்கு பிறந்தநாள் எனக்கு தெரியும். எனக்கு 12 மணிக்கு ஃபோன் போட்டு டக்கு 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 டக்குன்னு ஃபோன் போட்டேன். சீனி பயலுக்கு பிறந்தநாள், அவன் தூங்கிட்டு இருக்கிறான் குப்புரிக்க படிச்சுக்கிட்டு, எனக்கும் கிரியேட் பண்ணாமல் ஃபோன் போட்டு எழுப்பி அவனுக்கு ஜெபம் பண்ணி விட்டேன். மேட்டூர் டேமில் ஒரு பாஸ்டருக்கு பிறந்தநாள், அவருக்கு போட்டு விட்டேன். காவகாரம்பட்டில் டேவிட் ரங்கசாமிக்கு பிறந்தநாள், அவருக்கு ஒரு போட்டு விட்டேன். 26ஆம் தேதி நித்யாவுக்கும் சுந்தர்ராஜுக்கும் அந்த ரவி பாஸ்டருடைய பையனுக்கும் பிறந்தநாள். 26 தான் போனது இதெல்லாம். அப்போ அந்த பையனுக்கு அடுத்த நாள் போட்டு சொன்னேன். உனக்கு நம்பர் இல்லைனால பண்ணல, நான் உங்கள் வீட்டுக்கார இருக்கிறனால பண்ணல. சரி சின்ன விஷயம்தான், நீங்கள் படிச்சுக்கோங்க. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்கள், இன்றைக்கு வந்த நீங்கள் பாக்கியவதி பாக்கியவான். ஏன் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, என் பிறந்த நாளுக்கு எனக்கு காணிக்கை கொடுத்தவங்களை விட ஆண்டவர் எனக்கு ஒரு காணிக்கை கொடுத்துருக்கிறார். ரொம்ப 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 எனக்கு சந்தோஷம் தான் இருந்தது. நான் திகட்டுற அளவுக்கு எனக்கு ஒரு காணிக்கை தந்தார். அது என்ன காணிக்கை அப்படின்னா, இன்னைக்கு நான் கொடுக்க போற செய்தி தான் அந்த காணிக்கை. அற்புதமான ஒரு செய்தியை, அது எங்க இருந்துச்சோ எப்படி இருந்துச்சோ தெரியாது. வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை திருச்சியில பேசிட்டு இருக்கும்போது அந்த செய்தி அப்படியே எனக்குள்ள இருந்து வந்துச்சு பாருங்க. அவ்வளவு அற்புதமான செய்தி. இன்னைக்கு பாடின இந்த பொம்மை பாட்டை புது வருஷத்தன்னைக்கு நம்ம வழக்கமாக 4-5 பாட்டு பாடுவோம் இல்லைங்களா, அப்போ இந்த பாட்டை பாடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசிச்சு வச்சேன். காணிக்கைக்கு போட்டேன் பார்த்தீங்களா, இதை அடுத்த திருவந்துக்கு போடலாம்னு நான் வச்சிருந்தேன். அப்புறமே நான் யோசிச்சு வேணிக்கிட்ட சொன்னேன், இது அடுத்த திருவந்துக்கு போடக்கூடாது வேணி, இதை புது வருஷத்துக்கே பாடிடலாம், பாட்டு நல்லா இருக்குது, இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன், நான் டிசம்பர் திருவிருந்து வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு பாடின பாட்டும் புது வருஷத்துக்கு நான் பாட போகிறேன். பொம்மை பாட்டை நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பாடலாம் அப்படின்னு வச்சிருக்கிறேன். இந்த காணிக்கைக்கு போட்ட பாட்டை புது வருஷத்துக்கு வழக்கமாக ஒரு பாட்டு போடுவோம் இல்லையா, புது பாட்டு, அதை இதை பாடலான்னு எனக்குள்ள ஒரு யோசனை. இன்னைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியை தான் நான் புது வருஷத்துக்கும் கொடுக்க போகிறேன். அதை நான் வச்சுக்கோங்க. நான் புது வருஷத்துக்கு புதுசு செய்தி கொடுக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி புது வருட செய்தி.
1ஆம் தேதி 2014 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை இங்கே டீட்டெயிலாக பண்ணிடுறேன். இப்போ நான் இன்னைக்கு பண்ணக்கூடியதை நேற்று பண்ணலாம், போன வாரம் பண்ணலாம், ரிவைஸ் பண்ணுவேன். அதல்ல, அதுக்கு பிறகு வரக்கூடியது சின்ன பிட்டுனாலும் அற்புதமான அந்த தேவனுடைய வார்த்தைகள் அதில் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நிச்சயமாக கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா 8 மணிக்கு நீங்கள் டூரில் வந்தீங்களா, 8 மணிக்கு பஸ் இருக்குங்க, ஓடிடுங்க. மற்றவங்க இருந்து ரொம்ப நேரம் ஆக மாட்டேன், ஒரு 8 மணிக்குள்ள முடிச்சிடுவேன். தம் கட்டுறேன், வேகமாக போயிடுவேன். நல்லது இருந்து அந்த செய்தியை கேட்டு போங்க. அற்புதமான ஆச்சரியமான செய்தியை கர்த்தர் அதை தந்தார். சரி, அப்படிப்பட்ட எல்லாமே இந்த நான் எப்பயுமே டிசம்பர் மாதம் கடைசி திருவிருந்து அன்னைக்கு எங்கள் அக்கா சொல்லுவாங்க, புது வருஷம் வந்துருச்சுடா, எனக்கு செய்தி பாட்டா கிளப்பிட்டார், வந்துருச்சுடா, கர்த்தர் எப்பயுமே அட்வான்ஸாக இருக்காரு அப்படின்னு எங்கள் அக்கா வருஷம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். சித்ரா அக்கா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், செப்டம்பர் மாதமே கர்த்தர் முந்திக்கிட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, அவன் முட்டிக்கால் போட்டு புது வருஷத்துக்கு என்ன செய்தின்னு கேட்டுட்டு இருக்கிறான். நான் ஒரு 5 பேர் இல்லை, வியாழக்கிழமை திருச்சியில் 5 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி பெரிய பெரிய சத்திரத்தில் பிறக்காம, அரண்மனையில் பிறக்காம, ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரோ அப்படி மிக எளிமையாக எனக்கு அந்த வியாழக்கிழமை கூட்டத்தில் கர்த்தர் எனக்கு புது வருட செய்தியை கர்த்தர் கொடுத்துட்டார். அது புது வருட செய்தி மாத்திரம் இல்லைங்க, இந்த உலகத்தில் எந்த முக்கில் போய் பிரசங்கம் பண்ணாலும் மூக்கில் விரல வச்சுட்டு போகிற அளவுக்கு ஒரு செய்தியை கர்த்தர் கொடுத்தார். சின்ன வெளிப்பாடு, சின்ன ஒரு வெளிப்பாட்டை வச்சு ஒரு 20 நிமிஷம் செய்தி வச்சுக்கோங்களேன். அதிகபட்ச 20 நிமிஷம் செய்தி, அந்த செய்தி அவ்வளோதான். ரொம்ப அற்புதமான ஒரு தேவ செய்தியை தந்திருக்கிறார். அடுத்த தடவை பாஸ்டர்ஸ் மீட்டிங் போகும்போது அதை எடுத்துருவேன். அவ்வளோதான். சரி, அது என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். இப்போ நான் கடந்த வாரம் 2 வாரத்தில் பார்த்ததை நம்ம சுருக்கமாக நான் வேகமாக சொல்கிறேன், அதை ரீகால் பண்ணிக்கோங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11:24 எப்படி எழுதப்பட்டிருக்குது என்று சொல்லும் போது நீங்கள் சொல்ல ஆயத்தமா இருங்க. ஆதலால் நீங்கள் எவைகளெல்லாம் விரும்புவீர்களோ அல்லது ஆசைப்படுவீர்களோ ஜெபம் பண்ணும்போது அவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்பதை விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகளெல்லாம், அதாவது உங்கள் விருப்பங்கள் எல்லாம், உங்கள் ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் அல்லது நிறைவேறும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுல இருந்து என்ன வெளிப்பாடு கொடுத்தோம் என்றால், தேவன் ஒரு காரியத்தை விரும்புவதால் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. நாம் அதை விரும்பும் பொழுதுதான் தேவ விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். தேவன் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படும் நினைக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படல, எல்லாரும் நல்லா இல்லை. ஏன் நல்லா இல்லை அப்படின்னா, அவருடைய விருப்பத்துக்கு இங்கே யாரும் இசைந்து வருவதற்கு ஆட்கள் இல்லை என்பதுதான் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கிறது. போன வாரம் ஏசாயா 1:19 வாசி சொன்னா, மனம் பொருந்தி செவி கொடுத்தால், வாசிங்களா? சரி, மனம் வாசிக்க வேணாம், நான் சொல்றேன். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது மனம் பொருந்தி ஏசாயா 1:19. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை, என்னங்க அதுக்கு மேல் வசனம் என்னன்னா, ரத்தாம்பரம் போல் உங்கள் பாவங்கள் செக்க செவேர் இருந்தாலும் அதை உறைந்த மலையை போல பஞ்சை போல வெண்மையாக்குவேன் அப்படின்னு 12ஆவது வசனம். இது எதை காட்டுது அப்படின்னா, மனிதன் எதை காட்டுதுங்க? ராஜா எதை காட்டுது? உங்கள் பாவங்கள் ரத்தாம்பரம் போல் சிகப்பா இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாக்குவேன் அப்படின்னு வசனம் எதை காட்டுது? எதை காட்டுதுன்னா கரெக்டா சொல்லணும். பாவங்கிறது ரைட்டு, எப்படிங்க? ரட்சிப்பின் அனுபவத்தை காட்டுகிறது. ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பாவங்களை தேவன் கழுவுகிறார். அது ஞாபகத்துக்கு வரல. ஏன் சார் ஞாபகத்துக்கு வரல? ரத்தாம்பரம் போல் சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குகிறேன்னு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்குறாருன்னா, அது எந்த இடத்துல எதுக்காக சொல்றாரு நம்மளால கிரகிக்க முடியாதா? ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பாவம் செய்ய போறீங்க நீங்க? ரத்தாம்பரம் போல சிவப்பான பாவம். நீ பிறந்தனா நீ விக்கிரகத்தை ஆராதிச்சாதான் கர்த்தரால மன்னிக்க முடியாத ஒரு பாவமா இருந்துச்சு. சொல்லிட்டு 19வது வசனத்துல மனம் பொருந்தி நீங்கள் செவி கொடுக்காவிட்டால் அப்படின்னு தேவன் சொல்றார். மனம் பொருந்தி செவி கொடுக்காவிட்டால் என்னங்க மனம் பொருந்தி? எங்கெங்க மனம் பொருந்தணும்? எங்க மனம் பொருந்தணும்? தேவனுடைய சித்தத்தோடு, தேவனுடைய வார்த்தையோடு, தேவனுடைய விருப்பத்தோடு நீங்க இன்னும் மனம் பொருந்தவில்லை. அவர் மனமும் உங்க மனமும் பொருந்தல, அவர் விருப்பமும் உங்க விருப்பமும் பொருந்தல. இதுதான் பிரச்சனை. அப்போ அவர் விரும்புகிறார். ஒரு தாய் தகப்பனுடைய விருப்பம் பிள்ளைங்களும் விரும்பினாதான் நடப்பது போல,
அவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காம போறதுக்கு காரணம், இன்னைக்கு நீங்களும் நானும் கார்ல போகாம இருக்கிறதுக்கு காரணம், நான் என்ன சொல்றேன், பகிரங்கமான சாட்சி சொல்றேன். இன்னைக்கு மத்தியானம் 4 மணிக்கு நான் வெயில்ல இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கிறேன். குளுத்தலாரனை முடிச்சு 2:45 இருக்கும், நடந்து வந்துட்டு இருக்கிறேன். வெயில் தாங்க முடியல, என் சட்டை தான் போட்டு வந்தேன். என்னை கூட்டிட்டு வரதுக்கு ஆள் இல்லை, கையில் இருக்க மூட்டை வர தூக்க முடியாம தூக்கிட்டு வந்தேன். அப்ப நான் யோசிச்சேன், என்கிட்ட கத்தர் ஒரு கேள்வி கேட்டார், ஏசி காருன்னு என்னைக்கா நீ ஆசைப்பட்டிருக்கியான்னு கேட்டார். அப்ப நான் வெக்கப்பட்டேன். நான் ஏசி காரை நான் நினைக்கவே இல்லை, இது வரைக்கும் நினைச்சு கூட பார்க்கல. அப்போ கத்தர் கேட்டார், நீ ஏசி காரில் போகாததுக்கு காரணமே நீ தாண்டா அப்படின்னாரு. ஏசி காரில் போகணும் நானே ஆசைப்படலையே. நான் யோசிச்சு பாருங்களேன், என்னை பற்றி நான் சாட்சி சொல்கிறேனே. ஏசி காரில் நான் போகணும், ஏன் தேவனால ஏசி காரை வாங்கி தர முடியாதா? வாங்கி தர முடியாதா? ஏன் நீ நினைக்கல அப்படின்னாரு. நீ ஏப்பா நினைக்கல அப்படின்னாரு. அப்ப பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்யாமல் போவதற்கு நாமே தடை கற்களாக இருக்கிறோம். விருப்பம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட அற்புதமான, ஆச்சரியமான, விலையேற பெற்ற ஒரு காரியம், ஒரு பொருள், ஒரு மென்பொருள். அது ஒரு சாப்ட்வேர் போல அற்புதமான ஒரு காரியங்கள். அதுக்கு அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்றேன். என்ன உதாரணம் இருக்குங்களா? டக்குன்னு கேட்ட அப்படிங்க பாசுங்களா? பறவை தான் விரும்புகிற இடத்துக்கு பறந்து செல்வதற்கு 2 சட்டைகள் கொடுக்கப்பட்டிருப்பது போல. அடிக்கடி சொல்றேன், கேவலமா நினைச்சு விட்டுறாதீங்க. ஒரு பறவை தான் விரும்புகிற இடத்துக்கு பறந்து செல்வதற்கு 2 சட்டைகள் கொடுக்கப்பட்டது போல, நாம் விரும்புகிற இடத்துக்கு போய் சேருவதற்கு அல்லது தேவன் விரும்புகிற இடத்துக்கு போய் சேருவதற்கு நமக்கு எண்ணங்களும் விருப்பங்களும் கனவுகளும் சட்டைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வச்சுட்டு தான் நீங்க மேல போக முடியும். நீ சும்மா மேல உட்கார முடியாது. உனக்கு விருப்பங்களை இறைவன் தந்திருக்கிறார், உனக்கு ஆசைகளை தேவன் தந்திருக்கிறார். என்ன நடக்குது அப்படின்னா, உலகத்துல புத்த பிச்சு சொல்லிட்டான், ஆசையே எல்லா தீமைக்கும் காரணம்ட்டான். பைபிள்ல வேற போட்டாச்சு. என்ன போட்டாச்சு? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஐயோ சாமி பணமே வேணாம்ப்பா. கத்தர் பணத்தை வேணான்னு சொல்லல, பண ஆசை. பண ஆசைன்னா நீங்க அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரியாம இருக்கக்கூடாது. சரிங்களா சார்? உங்களுக்கு 2 காரியம், 3 காரியம் கூட வச்சுக்கலாம். ஒன்று காணிக்கை தராதது, 2வது தசமமாக தராதது, ஒன்று தர்ம காரியம் பண்ணாது. இந்த 3 செய்யலைன்னா அவன் பணம் வெறி பிடிச்சவன் அர்த்தம். அதை தான் அங்கே சொல்றாரு. இது இந்நாள் வரைக்கும் எந்த கிறிஸ்தவனுக்கும் புரியல. பண ஆசைனாவே என்னன்னு தெரியாம இருக்கான். எனக்கு சொத்தா சேர்க்கணும்னு இருக்கிறான். 100 ரூபா இருக்கட்டும், 1000 ரூபா இருக்கட்டும் சார், கத்தருக்கு தரணும்னு தெரியாத பிடிக்க அவன் கஞ்சம் பிடிக்கிறான் பார்த்தீங்களா? அதுதான் பண ஆசை. அவன் தான் உருப்படாம போயிடுவான். அவன் எதுக்குமே அவங்க லாய்க்கு போட மாட்டாங்க. அதுதான் பண ஆசை. நீ 1 லட்சம் சம்பாதிக்கலாம், அது கத்தருக்கு மேட்டர் கிடையாது. நீ வெறும் 500 ரூபா சம்பாதிக்கலாம், அதுவும் கத்தருக்கு மேட்டர் கிடையாது. 1 லட்சம் கொடுங்கன்னு கத்தர் கேட்கல. அதையும் சொல்றேன், 1 லட்சம் கொடுங்கன்னு கத்தர் கேட்கல. நீங்க நினைக்கிற மாதிரி நினைச்சுக்காதீங்க 1 லட்சம் கொடுங்க அப்படின்னு கத்தர் கேட்கிறாரு. இல்ல, எத்தனை கோடி ரூபா இருந்தாலும் அது பண ஆசை இல்லை. ஆனா 10 ரூபா கொடுக்காம இருக்கிறீங்க பாத்தீங்களா? 10 கோடி ரூபாய் வச்சுட்டு 10 ரூபா கொடுக்க மனசாம இருக்கு பாத்தியா? அங்கதான் வண்டி இடிக்குது. இது நான் வச்சுக்கோங்க. 10 கோடி ரூபா உங்ககிட்ட இருக்கிறதுக்கு பேரு பண ஆசை இல்ல. 10 கோடி ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு பேரு அது பண ஆசை அல்ல. 10 ரூபாய் கொடுக்காம இருக்கு நினைக்கிற பாத்தியா? அதான் பண ஆசை. அது புரிஞ்சுக்கோங்க. அப்ப இதெல்லாம் சொல்லி முடிச்சதுனால நம்ம இப்படி இருக்கிறோம். ஒரு அம்மா சொல்லிச்சு என்கிட்ட, 1996 அவங்கள பார்த்தேன்யா, வெள்ளை சட்டை போட்டுட்டு வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு முடிய ஒட்ட சீவிட்டு மஞ்சள் பைக்குள்ள என்னமோ சுத்தி கக்கத்துல வச்சுட்டு போனீங்க. உலகத்துல இவ்வளவு அசிங்கமா ஒருத்தன் இருக்கிறானான்னு பார்த்து நான் சிரிச்சேன். ஆனா கடைசியில உங்க சபையில வந்து ரசிக்கப்பட்டு உங்கள்கிட்ட ஞாபகம் எடுத்தேன். நான் என்ன சொல்ல வரேன், நான் ஏன் அப்படி இருந்தேன்? வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு, நான் இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன், எனக்கே நான் இல்லை. வெள்ளை வேட்டி கட்டிட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு நான் ஊருக்குள்ள நடந்துருக்கிறேன். நான் வேலை செஞ்ச என் கம்பெனில எனக்கு பேர் வந்து வெள்ளை சட்டைக்காரன். எனக்கு பேர் வந்து வெள்ளை சட்டைக்காரன். கலர் போட மாட்டேன். ஏன் அப்படின்னா ஆசைங்க, பணம் எல்லாம் பொருளாசை. இப்படியே போச்சுன்னா பிசாசு நம்மள கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவெல்லாம் பிசாசினால் உண்டானதுன்னு பைபிள்ல போட்டிருக்குது. அதனால அதெல்லாம் கூடாதுங்க. இன்னைக்கு இந்த சட்டையை போட்டு ஒரு சேட்டுக்காரன், ராஜஸ்தான் கடைக்காரன் சேட்டு கடை வச்சிருக்கான். அவங்ககிட்ட போறேன், சார் இந்த சட்டையை உங்களை தவிர தமிழ்நாட்டில் எவனுமே போட மாட்டான் சார்.
உங்களுக்கு நல்லா இருக்கு சார் அப்படின்ட்டான். எனக்கு அவன் சொன்ன, ஏன்னா அவன் நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே டார்க்காக போடுவாங்க, இந்த தமிழன்ஸ் எவனுமே போட மாட்டானுங்க. அவனுக்கு அந்த டேஸ்ட் தெரியுது. என்னை பார்த்த உடனே ஒரு டார்க் பர்பிள் ஒரு சட்டை இருந்துச்சு. சார் இந்த சட்டை நல்லா இருக்கு சார், போடுங்க சார். நான் சார் கொஞ்சம் கம்பிடுங்க தம்பி அப்படின்ட்டேன். இன்னைக்கு காலைல வளையப்பட்டிக்கு போகிறேன், ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, இந்த பேண்ட்டுக்கு உங்களை சட்டைக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக, சட்டை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், என்ன கம்பேர் பண்ணுறேன் பாருங்கள், நான் எப்படி இருந்தேன் எப்படி வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஏன் அன்னைக்கு ஏன் அப்படி இருந்தேன்னு சொல்லிடுறேன். அன்னைக்கு ஏன் நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னால், ஆசையே உங்களுடைய துன்பத்துக்கு காரணம்னு எனக்கு போதிச்சவங்க முட்டாள்தனமாக போதிச்சதுனால, காசு வேணாம், பணம் வேணாம், வேலை வேணாம், வருமானம் வேணாம். நான் இங்கிலீஷ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு டிக்ஷனரியை மூடி வச்சேன், இங்கிலீஷ் பேசுறதை மூடி வச்சேன். ஏன்னா ஜீவனத்தின் பெருமையாம். இங்கிலீஷ் பேசினா பெருமை வந்துட்டு இங்கிலீஷே பேசவே இப்போ ஒரு வார்த்தை எல்லாமே தமிழில் பேச ஆரம்பித்தேன். ஒரு வேர்டு கூட இப்போ நான் யோசிக்கிறேன், எனக்கு வெக்கமா இருக்குது. ஏதாவது ஒன்று கேட்டால் தமிழ் தான் எனக்கு வாயில வருது இல்லையா, அந்த ஒரு டேர்ம் கூட எனக்கு இங்கிலீஷில் எனக்கு வரல. அந்த அளவுக்கு இந்த மோசே வனாந்தத்தில் போயிட்டு அவன் சகலகலா வல்லவன் இல்லைங்களா. அவனை ஊழியத்துக்கு கூப்பிடும் போது அவன் என்ன சொல்றான், நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். எப்படி என்னாச்சு, 40 வருஷம் ஆடு மாடோட பேசிட்டு இருக்கிறான். இதே பேசி 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 இவனுக்கு லாங்குவேஜே மறந்து போயிட்டுக்கிறான். உண்மையிலே திக்குவாயா போயிட்டான். நல்லா பேசிட்டு இருக்கும்போது என் கையால தான் விடுதலை தருவேன் நினைச்சான். அன்னைக்கு கத்தரை கூப்பிடல, ஆடு மேய்க்க விட்டாரு. இன்னைக்கு எல்லாம் போன பிறகு இவன் 4 வயசு ஆன பிறகு தம்பி ஊழியத்துக்குவான்னு சொல்லும் போது அப்படிங்கிறான். உன் பேர் என்னன்னு கேட்டா மோசேனா. இவன் எப்படி இஸ்ரவேலர்களை விடுவிச்சான், பக்கத்துல ஆரோனை பக்கத்துல வச்சிருந்தான். இவன் கிட்ட வீட்டுல போய் ஒப்பிச்சிருவான். ஜனங்களை விட சொல்லுமா, இதை போய் அவன் ராஜாவை சொல்ல முடியாது. இவன் போய் என்ன செய்வான், மோசேக்கு மேல பேசுவான். இவர் என்ன சொல்ற தெரியுங்களா, என் ஜனங்களை விடும்படி ஆராதனை செய்யும்படி கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு யார் பேசினா, ஆரோன் பேசினான். அந்த அளவுக்கு அவன் டம்மி ஆயிட்டான், டம்மி பீஸ் ஆயிட்டான். அதுபோல நான் ஆங்கிலத்தை விட்டேன். கலர் ட்ரெஸ் போட்டா உலகத்தின் இச்சை, கண்களின் இச்சை அப்படின்னு கலர் ட்ரெஸ் போட்டேன். பிஸ்கட்டை தின்னா நாக்கின் இச்சை அப்படின்ட்டு பிஸ்கட்டை திங்கிறது விட்டேன், ஸ்வீட் திங்கிறது விட்டேன். பிஸ்கட்டை கொடுத்தா தண்ணியில நினைச்சு சாப்பிடுவேன், ஏன்னா அப்பதான் டேஸ்ட் குறைஞ்சிருந்தோம். அப்ப நான் ஜெயிச்சுட்டானா. தூத்துக்குடியில் போகும்போது என்னுடைய உயிர் நண்பன் ஒருத்தர் இருந்தான். அவன் தூத்துக்குடியில் அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தான், தென்னை மரத்துலாம் மறந்துருக்கிற வேலை. அப்போ நான் வந்துட்டேங்கிற சந்தோஷத்தில் எனக்கு ஒவ்வொரு கடையாக கூட்டிகிட்டு போய் டெய்லி எனக்கு மீன் வாங்கி தரத்துக்கு ட்ரை பண்ணுறான். எல்லா தலையிலையும் கடையில் போய் தீக்கிறான். செட்டிநாடு மெஸ் ஒரு மெஸ்ஸில் மீன் மாதம் மூக்கத்தை வச்சு வயிற்றுக்குள்ளே போகுது அந்த வாடை. நான் ஏற்கனவே கருவாட்டு நாய்க்கேன், இதே வேற போட்டுட்டு சாப்பிட்றாங்கிறான். நான் சாப்பிட மாட்டேங்கிறேன், ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். எதை, மீனை. ஆனால் மீன் ரொம்ப பிடிக்கும். சரி ஏன்டா சாப்பிடல, கறியும் சாப்பிட மாட்டேன், ஏன்டா சாப்பிடல அப்படின்னா அதுக்கு ஒரு வியாக்கியானம். இந்த மீனின் மேல உள்ள ஆசையை நீ ஜெயிக்கலனா, உன் நாட்களை இந்த எச்சியை உன்னால தடுக்க முடியலனா, ஒரு அழகான பொண்ணு யோசேப்பை கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒன்று இழுத்தா நீ எப்பரா ஜெயிப்ப அப்படின்னு கேள்வி. நல்லா இருக்கா இல்லையா? ஆஹா, தப்பு பண்றமே, அவனுக்கு அப்படி தோக்கத்துக்கு காரணம் இதெல்லாம் தோக்கிறதாண்டா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் பிசாசங்கிட்ட. வெரி குட் அப்படின்ட்டு அடக்கு ஆசைய அப்படின்ட்டு அப்படின்னு. ஒரு நாள் ட்ரெயின்லேருந்து வரும்போது ஒரு பிசா புளிப்பு மிட்டாய், இல்லை 2 பிசா இருக்குல்ல, மிஞ்சி போச்சுன்னு 5 காசு இருக்கும், ரவுண்டாக பச்சையாக இருக்கும். அது பேர் புளிப்பு மிட்டாய்னு பேர். ஆரஞ்சு மிட்டாய் இல்லை, புளிப்பு மிட்டாய் மாதிரி, ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி புளிப்பு மிட்டாய்னு ஒன்று இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கடலை மிட்டாயும் பிடிக்கும். அதை ஒரு நாள் கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது ஒரு பொண்ணு கை குழந்தை என்னை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க அம்மா திட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னம்மான்னு கேட்டால், என் புள்ள சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு அப்படின்னா. அன்னையோட நான் 4 பேருக்கு மேலே திங்கிறத விட்டுவிட்டேன். இனிமேல் நான் திங்கிறத இல்லை விடு அப்படின்னு தூக்கி அறிஞ்சேன். அப்புறம் பாரு, புளிப்பு மிட்டாயை போட்டு வாயில் தின்னுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா 10 பட்டாணி கொடுத்து குளுத்தலுக்கு நடந்து கொடுத்துட்டு வரேன் மணலில். 10 பட்டாணி எண்ணி தருவார். முசிறி போகிற வரைக்கும் திங்கணுமா அவனே அப்படிம்பார். எப்படி திங்கணும், சப்பி தான் திங்கணும், கரைச்சி திங்கக்கூடாது. அவரு பாக்கில் ஒரு 20 பட்டாணி தான் இருக்கும், உடவே மாட்டான் மனுஷன். இங்கே வந்துட்டு போகிறதுக்கு 10, போகிறதுக்கு 10. சப்பி 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 நாக்கெல்லாம் தேஞ்சு போச்சு எங்கள் அப்பனுக்கு. நான் அந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன். அப்போ புளிப்புண்டா என்ன செஞ்சேன் நான், சப்புன்னு சப்பி அதில் ஒரு கல் ஏதோ சிக்கிச்சு போகிறது. அப்படிங்கிறப்ப நாக்கை கிழிச்சு ரத்தம் ஊற்றுது, புஷ்குன்னு அடிக்குது. அப்போ ஒரு முடிவு எடுத்தேன், ஆஹா கத்தர் முட்டாய் திங்க வேணாங்கிறாரா அப்படின்ட்டு, இன்னைக்கு சாகிற வரைக்கும் முட்டாய் திங்கலாண்டு வரையும் சொல்லி அங்கே ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்.
சார் என்ன சார் ஆச்சு நம்ம கதை, ஏன் அதை சொல்கிறேன்னா இதெல்லாம் ஆசை 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 ஆசைன்னு சொல்லி என்னை போய் மொட்டை அடித்து கரும்புளி செம்புளி குத்தி என்னை எவ்வளோ தூரம் கேவலப்பட்டிருக்கான்னு நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன். ஆனால் இப்போ பார்க்கும் பொழுது இந்த ஆசையை உனக்குள்ளே வச்சதே நான் தான்டா, பேய் ஒன்று வைக்கலடா. அவன் என்ன பெரிய சிருஷ்டி கத்தனாவன் சொல்லுங்க தம்பி, உனக்குள்ள அந்த விருப்பத்தை வைத்ததே நான் தான்ப்பா. இன்னைக்கு ஏரோப்ளேன் பறக்குது, இன்னைக்கு நீ ஃபேன் சுத்துதுன்னா அது ஒரே ஒரு காரணம், ஒரு மனுஷனுக்குள்ள அந்த விருப்பம். அந்த விருப்பம் தான் இன்னைக்கு இந்த ஃபேன் வடிவத்தில் வந்திருக்குது, ஏரோப்ளேன் வடிவத்தில் வந்திருக்குது, பெரிய பெரிய கட்டணமாக எழுப்பி நிற்பதற்கு காரணம் ஒரு மனிதனுக்குள் நான் கொடுத்த விருப்பம். அந்த விருப்பம் இல்லைன்னா இந்த கட்டணம் வந்திருக்காது. அப்ப அந்த விருப்பத்தை நான் உனக்கு ஏன் வைத்திருக்கிறேன்னு சொன்னா, அந்த ஏன் விருப்பம் உன் வாழ்க்கை நடக்குன்னா உன் விருப்பம் என் விருப்பத்தோட சேரணும் தான் தேவனுடைய திட்டம். அப்ப நமக்கு இப்படி சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாதனால நான் தோற்று போனேன். இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், சொல்லுகிறாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் எதையெல்லாம் விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அப்ப கோக்குறார். இப்ப விருப்பத்தையும் ஜெபத்தை என்ன செய்யறாருங்க, கோக்குறார். இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, எண்ணம் தான் விதை. நான் வச்சுக்கோ, எண்ணம் தான் விதை. ஒரு நிமிஷம், நானே ஒரு பாயிண்ட் ஞாபகத்துக்கு வருது, நான் எழுதிதான் மிஸ் பண்ண மாட்டேன். எண்ணம் தான் என்னதுங்க, விதை. ரைட். இப்ப விருப்பம் தான் ஒரு செடி மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், நான் புரியுதுக்காக சொல்றேன். விருப்பம் தான் இப்ப இந்த எண்ணங்கள் என்னவா வருது. இப்ப மாமரம் இருக்குதுங்க, இப்ப மான் செடின்னு சொல்றோம். கொஞ்சமா சின்னதா இருக்கும் போது என்ன சொல்றோம், மான் கண்ணு அப்படி வச்சுக்கலாம், செடி அல்லது கண்ணு. இப்ப மான் கண்ணுனால எனக்கு என்ன லாபம், என்ன வரல. அப்ப என்ன முழு பூரண வளர்ச்சியை அந்த கண் என்ன செய்யல, அடையல. நல்லா கவனிங்க. இப்ப விசுவாசங்கிறது என்னன்னா மாமரம் போல, விசுவாசங்கிறது கனி உள்ள மாமரம் போல. இப்ப எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா, முதல் என்ன வருது, அதை யார் ஒருவன் பேணி காக்குறானோ அது அவனுடைய விருப்பமாக மாறுகிறது. அந்த விருப்பத்தை யாரு பேணி காக்குறாங்களோ அது அவனுக்கு விசுவாசமாக மாறுகிறது. இப்ப கர்த்தர் ஒரு கேள்வி கேட்டாரு, ஒரு விஷயம் ஸ்டாப் அப்படின்னாரு. என்ன ஆண்டவரேன்னு கேட்டாரு, நீ விதைச்சிட்டா தானா மரம் வேடுமாடா அப்படின்னு கேட்டாரு. இல்ல ஆண்டவரே, ஒரு முக்கியமான காரியம் செய்யணும் ஆண்டவரே. என்னப்பா செய்யணும், அதை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாப்ப அப்படின்னாரு. நான் வேலையெல்லாம் எடுத்துக்கணும். அப்புறம் என்ன செய்வேன், அதானா வளர்ந்துருமா, இல்ல எப்படிப்பா இருந்தா, அதுக்கு டெய்லி தண்ணி ஊத்துனா ஆண்டவரேன்னு சொன்னேன். நல்லா கவனிங்க, டெய்லி முக்கியமான பாயிண்ட்ப்பா, எங்க போனாலும் பேசினலாம். அப்ப கர்த்தர் நான் அடுத்த பாசன வீட்டில் பேசினதெல்லாம் எப்படிங்க தண்ணி ஊத்துறதுன்னு சொன்னேன். அப்ப கர்த்தர் சொன்னாரு, அந்த பாயிண்ட்டை போடுறா அப்படின்னாரு. என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். இந்த தண்ணி ஊத்துறதாண்டா ஜபம்னு சொன்னாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் விருப்பத்துக்கு தண்ணி ஊத்துற இடம் ஒண்ணு இருக்குன்னா அது தாண்டா ஜபம். அதாண்டா சொன்னேன். நீ ஜபம் பண்ணும் போது நீங்கள் எதைகளை விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டு விட்டோம் என்று விசுவாசிங்கள். இப்ப புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, பாயிண்ட் எழுதிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்ல பிராக்டிகலா கொண்டு வரேன் பாருங்க. இப்ப ஏசி கார்ல போகணும்னு எனக்குள்ள நீ விரும்பணும்னு கர்த்தர் நீங்க சொல்லி கொடுத்தாரு. அப்ப இதை என்ன சொல்றாரு, இது ஒரு விதை போல தான் தேவன் எனக்குள்ள தந்திருக்கிறார். இதை நான் என்ன செய்யறது, விதைய மரமாக்க வேண்டிய கடமை என்னிடத்துல இருக்கிறது. அப்ப நான் என்ன செய்யணும்னா, இது நான் இதயத்துல ஒரு தடவை நான் கார்ல போகணும் அப்படின்னு நான் சொல்றதுனால நாங்க நாளைக்கு கார்ல போக போறது, ஏசி கார்ல போக போறது கிடையாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நீ ஜபத்துல உட்காரும் பொழுது உன் விருப்பத்துக்கு ஒரு ஸ்தோத்திரம் போடு, அல்லது அந்த விருப்பம் நடந்து விட்டதாக விசுவாசி, அதை செய்ய நான் வல்லவர் என்று விசுவாசி. உன் ஜபத்துல அந்த உன் விருப்பத்தை நினை. அட்லீஸ்ட் ஜபத்துல உன் விருப்பத்தை நினைங்க. புரிஞ்சு வச்சுட்டீங்களா? உங்க சூழ்நிலையை பார்த்து நீங்க ஜபம் பண்ணவே கூடாது, தப்பு. இன்னைக்கு 1 லட்ச ரூபா கடனா இருக்கலாம், கடை இருந்துச்சுன்னா நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. சுற்றுலா சிஸ்டம் வீட்டில் இன்னைக்கு ஏகப்பட்ட கடை இருக்குது. அவர் செத்ததுக்கு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சு 1 லட்ச ரூபா வீணா செலவாச்சு. எனக்கு நல்லா தெரியும். செத்ததுக்கு அங்கே ஆஸ்பத்திரிக்கு போனது, நான் பெங்களூர் கூட்டிட்டு போனது மட்டும் 25,000 ரூபா. இந்த ஹாஸ்பிட்டல்ல 25,000 செலவாச்சு. அதுக்கப்புறம் சாவுல இருந்து கருமால இருந்து எல்லா செலவும் இந்த அம்மா தள்ள கட்டி விட்டாங்க. ஒரு பைசா கூட யாரும் செலவு பண்ணல. இப்ப இந்த அம்மா கடல்ல சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி கடல்ல சிக்கிட்டு இருக்கும் பொழுது நகையெல்லாம் பேங்க்ல வச்சு தான் துறைய சேலத்துல பார்த்தாங்க. வேற வழியே இல்லை, பணம் உடனே 25,000 வாங்கிட்டாங்க. உடனே கொண்டு போய் அத்தனை பேர் நகை கொண்டு வச்சுட்டாங்க. யாராவது அண்ணன் தம்பி நகையெல்லாம் தூக்கி வச்சுட்டாங்க. அப்ப திருப்பி தரணுமா இல்லையா? அவன் கரண்ட் வட்டி போட்டு வட்டி எடுத்து தான் கொடுத்தான். இப்ப திரும்பி அந்த கடன் அடைக்கிறதுக்கு வேற கடன் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க நல்ல ஆசீர்வாதம் நினைக்க முடியுமானா நினைக்க முடியாதபடி போய் தடை செய்யறோம். ஆனா நடக்கிறது என்னன்னு உங்கள்கிட்ட சொல்றேன் கேளுங்களேன். அவன் தம்பி வருஷத்துக்கு 2 தடவை அல்லது 3 தடவை தான் வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் சென்னையில் இருக்கிறவன். அவனால ஏசி இல்லாம இருக்க முடியாதான். அதனால என்ன சொல்றான்,
அக்கா நீ ஏசி வாங்கி வச்சதாக நான் வருவேன்னு சொல்லிட்டு ஏசிலாம் வாங்கிக்க முடியாதுன்னு சொன்னேன். அப்படின்னா பயப்படாதீங்க, ஏசி வாங்கி நான் ரெடியாக வச்சிருக்கேன், நீங்கள் வந்து சென்னையில் வந்து கொண்டு போயிடுங்க. அவன் மொபைல் சொல்கிறான், அங்கேருந்து கொண்டு வந்து இன்ஸ்டாலேஷன் 3000 கேட்கறான். நீ இங்கேயே வாங்கி கொடுமாமா, அவசரப்படாத, நீ அங்கே வாங்கி தராத, ரிப்பேர்லாம் இங்கேயே பார்த்துக்கலாம், திருச்சியில் வாங்கி கொடு, நான் பாஸ்ட்டை வச்சதை செஞ்சுக்கிறேன்னு சொல்லி அவன் மகன் சொல்கிறான். நான் பந்தயம் கட்டுறேன், அடுத்த திருவந்துக்குள்ள இல்லை கர்த்தருக்கு சித்தமெல்லாம் அடுத்த இந்த ஞாயிறு போக அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அவங்க வீட்டுக்கு என்ன வந்துடும். இப்போ என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஏசியை கொண்டு வர தேவன் வல்லவரா இல்லையா? வல்லவரா இருக்கிறார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அப்போ ஏசியை கொண்டு வந்து கொடுத்த தேவன் உங்களை காரில் போக பாருன்னா, எனக்கு கடை எவ்வளோ இருக்குதே, அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல ஆசைப்படு. நீ ஆசைப்படு, உன் கடன் கட்டி முடியும் போது இந்த செடி வளர்ந்துருக்கும் இல்லையா? கடனை கட்டி முடிக்கும் போது நீ அங்க அப்ப போய் நட ஆரம்பிக்கிறேங்கிற, அதான் பேய் சேர்க்கிறான். அங்க போய் கேட்காத, இந்த இப்பயே போட்டு வை. கத்தாவே எனக்கு நான் ஏசி நான் கேட்கல, நான் விரும்பல, நான் நினைச்சேன் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அது நீங்க தான் தந்தீங்க. அதே போல காரியம் கொடுக்க உங்களால நிச்சயமா முடியும். ஆண்டவரே இன்னைக்கு இன்னையிலேருந்து சுற்றுலாத்து ஜாம் பண்ணாங்கன்னா புது வருஷத்துக்கு காரில் வந்துடுவாங்க. இதில் டவுட்டே கிடையாது, இதில் டவுட்டே கிடையாது. ஆண்டவர் என்ன விரும்புறாரு அப்படின்னா, நீங்க விரும்பணும்னு தேவன் விரும்புறாரு. அதுதான் இவ்வளவு நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப ஜபங்கிறது என்னன்னா, நல்லா புரிஞ்சுட்டீங்களா? எண்ணங்கிறது விதை, புரியுதுங்களா? விருப்பங்கிறது செடி, விசுவாசங்கிறது மரம், ரைட்டுங்களா? ஜபங்கிறது தண்ணீர் ஊற்றுதல் சொன்னேன். ஜபங்கிறது தண்ணீர் ஊற்றுதல். அப்ப நம்ம ஒவ்வொரு விருப்பத்துக்கும் நீங்க தண்ணி ஊத்தாம அந்த செடி எப்படி வளராதோ அது போல உங்க விருப்பத்தை நீங்கள் திரும்ப 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 நினைக்காவிட்டால் அந்த நினைக்கிற இடம் தான் ஜபம். நீங்க பஸ்ல போக கூட விரும்பலாம், தப்பு கிடையாது. அந்த அந்த விருப்பம் தான் ஜபம். அப்ப அது விரும்பும் போது அதை ஆண்டவர் அங்க ஆண்டரை மிக்ஸ் பண்ணுங்க, அதான் ஜபங்கிறது இல்லையா? ஜபத்துல ஆண்டரை கொண்டு வரும் இல்லையா? இயேசுவின் நாமத்தினால இந்த காரணம் எனக்கு கிடைக்கட்டும், கத்தாவே இது கிடைப்பதற்கான வழிவாசல் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, நான் அந்த காரணம் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆண்டர்கிட்ட சொன்னா அது ஜபமா மாறுது இல்லையா? உலகத்தை அப்படி செய்ய முடியாது, யாரை பார்த்து ஆசனம் பண்ண முடியும். ஆனா நம்மளுக்கு இன்னொரு சக்தி உள்ள ஒரு காரம் ஒன்று கூட இருக்குது, அவரோட கோக்குறோம், கத்தாவே எனக்கு கார் வேணும்னு சொல்லும்போது அது ஜபமா மாறுது. சரிங்களா? அப்ப நீங்க எவைகளெல்லாம் விரும்பிக் கொள்வீர்களோ நீங்கள் ஜபம் பண்ணும்போது அவைகளை பெற்றுக்கொண்டு விட்டோம் என்று விசுவாசிங்கள். சரி, அப்ப அந்த தண்ணி ஊற்ற சொன்னாரு அந்த ஜபத்துல, அதை நீங்க தெரிந்து வச்சுக்கொள்ளுங்க, மனம் பொருந்துங்க. அவர் ஓகே, நீங்க பொருந்தினாதான் வெற்றிக்குள்ள நீங்க போக முடியும். இருவரும் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடக்கக்கூடுமோ அப்படின்னு கேட்ட கேள்வி எல்லாம் ஒரே மாதிரி வருகிறது. அப்புறம் கடந்த வாரத்தில் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, எபேசியர் 3:20 நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி. அப்ப அதுல இருந்து என்ன வெளிப்பாடு கொடுத்தோம் சொன்னா, நாம வேண்டிக் கொள்றதை விட பல மடங்கு செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஏன் இன்னும் ஒண்ணு நடக்கலன்னா, நாம இன்னும் வேண்டிக் கொள்ளவே இல்ல, நம்ம இன்னும் கேட்கவே இல்லை, நீ இன்னும் ஆசைப்படவே இல்லை. நீ ஓட்டு வீடு கட்டுன்னு ஆசைப்பட்டு பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. ஒட்டு வீட்டுல போய் நிப்பாட்டுவாரு. நீ கீத்து வீடு கட்டுன்னு நினைச்சு பாரு, உன்னை ஷீட்டாவது போட வச்சு கத்தர் வேடிக்கை பார்ப்பாரு இல்லையா? ஏன் நீ நினைச்ச அதை நான் பெருசாக்கி தரேன், நீ நினைக்காதப்ப நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஆசைப்படணும், விளையாண்டுட்டு இருக்காதீங்க, நான் சொல்றதெல்லாம் மனசுல வைங்க. நீங்க ஆசைப்படல, இந்த பிரசங்கத்தை கேட்டா கிறிஸ்தவன் என்ன ஏத்துக்கிறானாங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு அதை பத்தி எனக்கு பிரச்சனையும் கிடையாது. இவன் ஆசையை பத்தி பேசுறான், தூண்டுறான். சார் பக்கத்து வீட்டு மொழியை தான் மோந்து பார்க்க கூடாது சார், உன் வீட்டு மொழியை நீ கசந்து பார்க்க கூடாது, கசந்து பார்க்கலாம், கிழிச்சி எறியலாம், அது உன்னுடைய விருப்பம், நீ விரும்பணும் இல்லையா? 38 வருஷமா பெருசா கொடுத்த படுத்துக்கணா பார்த்து தேவன் கேட்ட கேள்வி, நீ விரும்புகிறாயான்னு கேட்டாரு. அப்ப விருப்பம் இல்லைன்னா அவன் எப்படி சோழ இருப்பான்? விருப்பம் முக்கியம். பர்த்திமேயை தொடர்ந்து பார்த்து நான் என்ன செய்யணும்னு விரும்புறேன்னு கேட்டாரு, விருப்பம் முக்கியம். அவனுடைய அந்த அம்மா அப்பா சொன்னாரு, காணாடி சிறையை பார்த்து உனக்கு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கிறதுன்னு சொன்னார். அப்ப விருப்பம் தப்பா? இல்லைங்க, தப்பு இல்ல. பிரசங்களை வாசிக்கும் போது பணம் எல்லாவற்றுக்கும் உதவுன்னு சொல்றாரு. அப்ப பணம் தப்பா? தீமோத்தேயுக்கு எழுதும் போது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறாரு. பணமா? இல்ல 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 இல்ல, பண ஆசை. பண ஆசை பணம் வேற, பண ஆசை வேற. அப்ப இதெல்லாம் நீங்க பகுத்தறிந்து நீங்கள் போக வேண்டும். ஆசை ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறது. நல்லா விரும்புங்க. நம்ம விரும்பலைங்கதான் நம்ம செஞ்ச தப்பு. நீங்க விரும்பாதான் நீங்க செஞ்ச பெரிய தப்பே. அததான் நீங்க ஜெபம் பண்ணும்போது எதுக்காக ஜெபம் பண்ற? உன் விருப்பத்துக்கு தண்ணி ஊத்துப்பா, உன் விருப்பத்தை நீ நினைப்பா. முதலாவது ஏப்பா அப்படி இருக்கிற, நல்லா விரும்புப்பா மகனே, நல்லா விரும்பு. நீ கார்ல போகணும், நீ ஆசைப்படலாம், ஆசைப்படாதப்பா நீ கார்ல போக முடியும் சொல்லுங்க? நீ ஆசைப்படாட்டி ரோட்ல போறான், ஆசைப்படான், அவன் போயிட்டானே கார்ல, நீ இன்னும் போகாம இருக்கிறியே. சரி, பேசுவோம். அப்ப என்னை விட நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும்
அப்ப என்ன வேண்டும் என்பது சத்தியம். அதுக்கு என்ன வசனம் எடுத்தேன் அப்படின்னா, பாபேல் என்றால் என்ன அர்த்தம் சொன்னேன்? பாபேல் என்றால் குழப்பம், தாறுமாறாக்கி போடுதல், பைத்தியம், இப்படி பல அர்த்தம் இருக்கு. பாபேல் என்றால் உலகத்தை ஜலப்பிரளயத்தினால் தேவன் அழித்த பின்பு எல்லா ஜனம் என்ன செஞ்சிட்டாங்க, கர்த்தருக்கு இன்னொரு தடவை கோபம் வந்து பூமி அழிச்சாங்கன்னா நம்ம செத்து போகாம இருக்கிறதுக்கு இமயமலையை விட பெரிய ஒரு கட்டடத்தை நம்ம எல்லாரும் ஒருமித்து கட்டுவோம் என்று சொல்லி ஒரு மாபெரும் கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். அந்த கோபுரத்துக்கு பேர் என்ன? சரி, அதை புரிஞ்சுக்கோங்க. பாபேல் கோபுரத்தை அவங்க கட்டல, கோபுரத்தை தான் கட்டினாங்க. பாபேல் என்றால் குழப்பம் என்ற அர்த்தம். கர்த்தர் குழப்பி விட்டதுனால அந்த கோபுரத்துக்கு பாபேல் கோபுரம் என்று பேர் வைத்தார். ரைட். இப்ப கர்த்தர் இறங்கி வந்து என்ன சொன்னார்னா, அவர்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. சொல்லுங்க, செய்ய நினைத்தது. சொல்லுங்க, செய்ய நினைத்தது. செய்ய நினைத்தது. நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. பாரு, நினைத்ததுன்னு கர்த்தர் சொல்லாம செய்ய நினைத்தது. என்ன சொல்றாருன்னா, ஒரு பொண்ணை இழுத்துட்டு ஓடுன்னு முடிவு பண்ணிட்டானா கர்த்தர் சொல்லிட்டாரு, அவன் ஓடிட வேண்டாம். ஏன்னா அவன் என்ன நினைச்சிட்டான், செய்யணும்னு நினைச்சிட்டான். இனி தடுக்கிறது யாராலையும் முடியாது. நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலைங்க, இந்த அர்த்தத்தில் தான் கர்த்தர் சொன்னாரு, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்ததாயிட்டுன்னு ஏன் சொன்னார்னா, என்னைக்கு இருதயத்துல எண்ணத்துல அவன் ஸ்ட்ராங் ஆயிட்டானோ அன்னைக்கு அவன் கிரியையில முடிச்சுதான் சேருவான். அப்படிங்கறதான் தேவனுடைய திட்டம். இதை தேவனே ஒத்துக்கிறார். இதை தேவனே ஒத்துக்கிறார். நல்லா நான் வச்சுக்கிட்டீங்களா? செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது கர்த்தர் சொல்றார். அப்ப நம்முடைய எண்ணங்களுக்கு அவ்வளவு பெரிய மாபெரும் வல்லமையை இறைவன் தந்திருக்கிறார் என்று கடந்த வாரத்தில் சொன்னேன். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னேன், நீதிமொழியில் 29:18 தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் என்றால் வாய் அந்நிய பாஷை பேச சொல்லுகிற தீர்க்க தரிசனம் அல்ல, வேதமே தீர்க்க தரிசனம். அது பிரதான தீர்க்க தரிசனம். இந்த உலகத்துக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று தீர்க்கமாக தேவன் தரிசித்து அவர் சொல்லுகிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில அது எப்படிங்க சார் என்றால், உங்கள் எதிர்கால இந்தியாவுக்கு அப்துல் கலாம் இந்தியாவை குறித்து ஒரு எதிர்கால திட்டத்தை கொடுத்தார். 2020 இந்திய நாடு வல்லரசு நாடாய் மாறும் என்பது அது அப்துல் கலாமினுடைய தீர்க்கமான தரிசனம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, தீர்க்கமான தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் உருப்படாம போனதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு ஜான்சி வந்து டாக்டர் ஆகாததுக்கு ஒரே ஒரு காரணம் நான் சொல்றேன். ஒரே ஒரு பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு முக்கியமான காரணம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தாய் தகப்பனுடைய இதயத்துக்குள்ள மகளை டாக்டர் ஆக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. ஆகவே அவர்கள் பிள்ளைகளுக்குள்ளே விதைக்க தவறிவிட்டார்கள். இந்த ஒரே காரணத்தினால இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ள படிச்சா போதும், காலேஜா படி, படிச்சா படி, படிக்காட்டி போ, வேணா நம்மளே தம் கட்டி தான் நம்ம இன்னைக்கு இருக்கிற தலைமுறைலாம் நம்மளே தம் கட்டி எந்திரிச்சு தலைமுறை. நம்ம ஆயப்ப நம்ம தூக்கி விட்டான்னு சொல்ல முடியுமா? நீ காலேஜுக்கே போனப்போ சோத்திரம் போட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்மளா தம் கட்டி தான் நம்ம எந்திரிச்சிட்டு இருக்கிறோம்லே. தாய் தகப்ப நம்மளை எக்யூப் பண்ணல. இன்னைக்கு நான் செத்தா கூட எனக்கு நான் ரசிக்கப்படுறதுனால நான் செத்தா நெஞ்சு வேகும். ஆனா நான் ரசிக்கப்படாமல் செத்தது நெஞ்சு வேக இருக்காது. நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பா 2000 லஞ்சம் கேட்கறான்னு சொல்லிட்டு என்னை இன்ஜினியரா சாக்கா விட்டாங்க. எனக்கு இன்ஜினியர்னா நான் இன்ஜினியர், என் கனவே இன்ஜினியர் தான். ஆனால் நான் இன்ஜினியர் ஆனா ஆகலை. கொண்டு போய் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கொண்டு போய் முசிறி காலேஜில் போய் சேர்த்து விட்டாங்க. 10 பைசாக்கு போறாத காலேஜ். ஒரு நாள் கூட பாடம் நடத்த மாட்டான், ஒரு நாள். இது அப்புறம் பார்ப்போம் அப்படிமா. இது நாங்கள் நோட் பண்ணிட்டே இருந்தோம். சார் இதோட 300 தடவை சொல்லிட்டீங்க சார், அப்புறம் பார்ப்போம் இது வரைக்கும் சொல்லுதல சார். எங்க சொல்லிடுவான்? டியூஷன் வந்து சொல்லிடுவோம். டியூஷனுக்கே போகக்கூடாங்கிற வெளியில இருந்தேன். டியூஷனுக்கு படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை சார். கடைசியில் பிஎஸ்சியில் 58% கூட கிடையாது. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்ல 58%. நான் 10th எவ்வளவு தெரியும் மார்க்? 248 மார்க். என்ன படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஆள் இல்லை. எனக்கு மண்ணில மூளை இருக்கு, நல்லா தெரியும். எனக்கு வாத்தியா என்ன கேள்வி நடக்கலாம் டான் 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 சொல்லுவேன். அங்க நான் கிளாஸ்ல நல்லா இருப்பேன். ஆனா முலாண்டு பரிசு எவ்வளவு எடுத்தேன்? 248 கூட எடுக்கல. ஏன்னா என்னை புக் எடுத்து படின்னு கூட என்ன சொல்றதுக்கு ஆள் நான் போயிட்டேன். சரி, எங்க அப்பா தீர்ப்பானது எங்க அம்மா இருந்தும் கூட எங்க அம்மாவுக்கு என்னன்னா, இவன் படிச்சிருவாங்க நிலப்பில் விட்டாங்களே. இல்லைன்னா எங்க அம்மா சொல்லும், இவன் படிச்சுக்குவான். எங்க வீட்டில் எல்லாத்தையும் பரிசைக்கு முதல் நாள் கதை சாத்திக்கும், புக்கை தூக்கி கடை படிப்போம், பாஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். இவ்வளோதான். இதை நான் டெய்லி பண்ணி எங்கேயோ போயிருக்காங்க, ஃபேமிலியில எங்க எல்லாரும் மேலே போயிருப்போம். சரிங்க, படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க. எனக்கு தரிசனத்தை கொடுப்பதற்கு ஆள் இல்லை.
இன்னைக்கு நம்ம எல்லாம் வீணா போனதுக்கு காரணம்னா தாய் தகப்பனுக்கு தரிசனம் இல்லாத ஒரே காரணத்தினால இன்னைக்கு நம்ம சீர்கெட்டு போயிருக்கிறோம். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், நீங்க இப்ப திட்டம் போடுங்க, உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் போடுங்க. இப்படித்தான் இருக்கணும். நான் உனக்கு சொல்றேன் அன்பு, நீ ஃபெயில் ஆயிட்ட, நான் சொல்றேன் நீ ஃபெயில் ஆயிட்டன்னா இன்னும் நீ லைஃபை ஸ்டாண்ட் பண்ணாம ஏதோ பார்த்துட்டு இருக்கிற, செய்யுங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா அதோட போதும் நினைக்காதீங்க. அப்படின்னா நீங்க கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலாம் மேன்மையாக வைப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருந்தாருன்னா அது கவர்மெண்ட் ஜாப்ல நடக்காது. நீங்க விசுவாசிச்சது உண்மைன்னா அப்படின்னா நான் என்ன செய்யணும் கேட்பீங்களா? அப்ப வருமானத்துக்கு வேற ஒரு வழியை நீங்க பார்க்கணும், ரைட்டா? அப்ப பிசினஸ்ல மட்டும்தான் நீங்க கோடீஸ்வரன் ஆக முடியும். இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க, இதை நீங்க மைண்ட்ல வைங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரையும் பிசினஸ் மேக்னட்டாய் மாற்றுவதற்கான அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ரோட்ல போறவனுக்கு இல்ல, இங்க முஸ்லிம் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரனுக்கு இந்த வாக்குத்தத்தம், இங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற நமக்காக அந்த வாக்குத்தத்தம். பூமியில் உள்ள அத்தனை பேரை பார்த்து நான் உன்னை மேன்மையாக வைப்பேன்கிறது அவனுக்கல்ல வாக்குத்தத்தம். இன்னைக்கு அவன் மேல இருக்கிறான், நம்ம கீழே இருக்கிறோம். காரணம் அவன் பொழைக்கிறதுக்கு வழியை பிசாசு கத்து கொடுத்துட்டான், நம்ம கத்து கொடுக்கல. வலைகளை போடுங்கள் என்று ஆண்டவர் பேதுரு கிட்ட சொன்னாரு. பேதுரு ஒருத்தனும் உட்கார்ந்துருந்தான். ஆனா கர்த்தர் சொன்னார் வலைகளை போடுங்கள்னு சொன்னார். ஏன்? ஒரு வலையை தூக்கி பிச்சைக்காரத்தை காட்டாத. எத்தனை வலையில நீ மீனை பிடிக்க முடியுமோ எத்தனை வலையை போட முடியுமோ போடு, அத்தனை வலையை நான் நிரப்புறேன்னு கர்த்தர் சொன்னார். எத்தனை பிசினஸ் நீ பண்ண முடியுமா நீ பண்ணு, எல்லா பிசினஸ்லையும் நான் கூட இருந்து நீ கையிடும் எல்லா வேலைகளிலையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். கமாண்டிங் பிளஸிங் நான் பசங்க போயிட்டு இருக்கிறேன். கமாண்டிங் பிளஸிங், ஓவர் கமிங் பிளஸிங், இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் ஆசீர்வதிப்பேன். ஓவர் ஃப்ளோயிங் பிளஸிங் அப்படின்னா இடம் கொள்ளாமல் போகிறது. ஓவர் கமிங் பிளஸிங்னா சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலிக்கும்ங்கிறது ஓவர் கமிங் பிளஸிங். ஓவர் ஃப்ளோயிங்னா நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். இது கமாண்டிங் பிளஸிங்னா கட்டளையிடுகிற ஆசீர்வாதம். இதெல்லாம் நானே வச்ச பேரு. கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்காக தேவன் தந்திருக்கும் பொழுது அவங்க எல்லாம் மேல இருக்கிறதுக்கு காரணம் பிசாசாக அவங்க புரிய வச்சுக்கிட்டு அவன் மேல போறான். நம்ம கவர்மெண்ட் ஜாப்புக்கே உங்க கண்டு பார்த்துட்டு இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது கால ஊனி நிக்கிறதுக்கு தான் சார், வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்கு அல்ல. வாக்குத்தத்தத்தை நிறைவேறுனா நீங்க கட்டாயம் என்ன பண்ணி ஆகணும்? முசல்ல பண்டிகை ஆரம்பிச்சிருக்கான், தெரியுமா தெரியாது உங்களுக்கு? வெள்ள பண்டிகை ஆரம்பிச்சிருக்கான். யாரை நம்பி ஆரம்பிச்சான்? ஓடுன்னு நினைச்சு ஆரம்பிச்சிருக்கான். ஓடுதல் போய் பாருங்க, மெயின் ரோட்ல கல்யாணம் நடத்திட்டு இருக்கிறான். நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், பிசாசு உலகத்தால் எழுப்பிட்டு இருக்கிறான். நம்ம கையால் ஆகாதவனை போல உட்காந்துட்டு கையை கழிட்டு வேலை செஞ்சுட்டு ரத்தத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். நீ ஒரு கடையை வச்சா கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? நமக்கு நம்பிக்கை இல்லை நம்மளை குறிச்சு. எத்தனை வார்த்தையை கேட்டாலும் நமக்கு விசுவாசம் கிடையாது. நம்ம என்னைக்கு பணக்காரனா போறோம்? பௌத்துக்கு வாய்க்கு தான் ஓட்ட போறீங்க பொழப்ப. கவர்மெண்ட் ஜாப்லயும் ஒரு 4000 சம்பளத்துக்கு காலை போட்டு முட்டிகால் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. புத்தியை கொண்டு போய் அடமான வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எங்க அக்கா மகன் பிரித்தியும் தப்பு பண்ணிட்டு இருக்கான். இந்த மெசேஜ் அவன் என்ன கேட்கறான்னு கேட்கட்டும். 1 லட்ச ரூபா சம்பளம் வந்தோடனே அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கிறான், போதும் நினைச்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நான் சொல்றேன் 5 லட்ச ரூபா சம்பாதிச்சே இன்னைக்கு இருந்து நம்ம ட்ரை பண்ணா இந்த 2013 முடியத்துக்குள்ள கர்த்தர் கொடுத்துருவார். நம்ம கண்ணை ஏறிட்டு பார்த்து உலகத்துல எங்க வேலை ஜாஸ்தியா இருக்கு, எங்க சம்பளம் ஜாஸ்தியா இருக்கு, அங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்கறான், அதுக்கு என்ன அடிப்படை படிப்பு, என்ன உள்ளுக்குள்ள போறதுக்கு என்னென்ன வழிகள், அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நீ செயல்பட்டோம்னா நாம போய் சேர்ந்துடலாம். எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய வார்த்தை நம்மளோட இருக்கிறது. நம்ம தான் ஒரு வகையும் கிடையாது. நமக்கு தீர்க்கமான தரிசனத்தை வையுங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனத்தை வைங்க. உங்க பிள்ளைங்களை எங்க நான் சொல்றேன், நல்லா மறந்துடாதீங்க. அன்பு சொல்லி நான் சொல்றேன், ஜான்சி மறந்துடாதீங்க. நான் சொல்றேன், எங்க அக்கா பையன் ஒரே 1 மார்க் கட் ஆஃப்ல எம்பிபிஎஸ் சீட்டை விட்டான். உடல போயிட்டான். ஆனா 6 லட்ச ரூபா வருஷம் கட்ட சொல்லிட்டு. எவ்வளோங்க? 6 லட்சம். 5 வருஷத்துக்கு என்னங்க ஆச்சு? எக்ஸ்ட்ரா மேலெல்லாம் வரும். இது கட்ட வேண்டிய பணம் மட்டும். இப்ப இந்த 40 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க குறைஞ்சது. 40 லட்சம் ரூபாய் இவனுக்கு ஏன் தெரியுமா லாஸ்? அந்த ஊர்ல உள்ள நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. என் மகன் நல்லா படிப்பான், ஓகே. என்ன ஆச்சுங்க? ஒரே 1 மார்க் கட் ஆஃப் மார்க் உனக்கு போயிடுச்சு. உனக்கு அந்த 30 லட்ச ரூபாய் 40 லட்ச ரூபாயில 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நல்ல ஸ்கூல் எது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு +1 கொண்டு போய் அங்க நீ முடக்கிருந்தனா அவன் ஒரு கட் ஆஃப் இல்ல, அதை விட 10 கட் ஆஃப் மேல எடுக்கிறதுக்கு இவன்கிட்ட அறிவு இருக்குது. எங்க அக்கா அவனை படிதான் சொல்லாது, படிக்காதான் தான் சொல்லும். ஏன்னோ அப்துல் கலாம் மாதிரி நடப்பான். அவனை வந்து அதனால காட்டுறேன். எங்க அக்கா அம்மாவன் அப்துல் கலாம் மாதிரி வருவான், படிப்பான், தூங்குவான், படிப்பான், தூங்குவான், கம்ப்யூட்டர் படிப்பு 4 மணிக்கு அளவுக்கு எழுந்திருப்பான். அவனை யாரும் படின்னு சொல்ல மாட்டாங்க. இவனே மேலாண்மை படிச்சுட்டு இருப்பான். இப்படி படிச்சே அவன் கட் ஆஃப்ல விட்டான், ஒரு கட் ஆஃப்ல விட்டுட்டான். அப்ப எப்படி பிளான் பண்ணணும் இல்லைங்களா? உன் ஊர்ல எந்த ஸ்கூல்ல நீ பார்த்தனா உன் பிள்ளை நீ தோக்கடிக்கிற,
அட்லீஸ்ட் உன் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஸ்கூல் நீ பார்க்கக்கூடாதா? பார்க்கக்கூடாதா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா உன் கையில துட்டு இருந்தா நீ பாப்ப. இப்போ நீ அங்க அந்த எண்ணத்துக்காக நீ போகாதது காரணமே உன் கையில துட்டு இல்லாம போட்டு பேய் மடக்கிறதுனால உன் தரிசனம் விரிவடையவில்லை. பாருங்க, பணத்துக்கு உங்க லைஃபுக்கு எவ்வளவு பேர் சம்பந்தம் இருக்கு பாருங்க. அப்ப தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஸ்கூல் நீ பார்த்தனா உன் புள்ள டாக்டர் என்னங்க? தமிழ்நாடு இந்தியாவில என்ன பெரிய வேலைன்னு பாருங்க. பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் யாரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சேர்த்தான்னு பாருங்க. எந்த ஸ்கூல் கோச்சிங் பெஸ்ட்னு பாருங்க. இப்பயே கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்க. 5ஆம் கிளாஸ் சேர்த்துருங்க. சொத்தை வித்தா சேர்த்து விட்டுருங்க. போய் ஆட்டோமேட்டிக்கா அவன் மேல படிச்சுட்டு வரும்போது அவன் ஜீனியஸா வந்துடுவான். என்ன படிக்கணும் நீ முடிவு பண்ணு. அங்க அவன் டாக்டருக்கு குவாலிஃபைடா இருப்பான், இன்ஜினியரிங் குவாலிஃபைடா இருப்பான், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வாரன்னு சொல்லலாம். அதுக்கு மேல ஏதாவது இன்ஜினியரிங் வந்துச்சுன்னா அங்க உள்ளுக்குள்ள போகிறதுக்கு நம்ம பிள்ளைய ரெடி பண்ணணும். இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? தீர்க்கமான தரிசனம் உங்களுக்கு தேவை. உங்க வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து. ரெண்டது தண்ணி விதி வந்தா சாவன்னு சாவக்கூடாதுங்க, இறங்கக்கூடாதுங்க. இறங்குனா ஜெயிச்சு காட்டுனுங்க. இந்த வெறி நமக்குள்ள வரணுங்க. புள்ளைய பெக்கக்கூடாது. பெத்துட்டியா நம்ம புள்ள மாதிரி எவனும் இருக்கக்கூடாதுங்கிற வெறி உங்களுக்குள்ள வரணும். உங்க புள்ள போடுற பீஸோட இங்க இந்த வெறி இங்க வரலன்னா வெளியே வராது. உன் புள்ள போட்டிருக்க செருப்பு ஜெபம் பண்ணு. இதை நீங்க ஆசைப்படக்கூடாதா? என் புள்ள போட்டிருக்க செருப்பு அந்த ஸ்கூல்ல யாரும் போட்டுக்கூடாதாங்கிற இந்த ஒரு சின்ன ஜெபத்தை நீ பண்ணு. நான் சொல்றேன், நீ உங்க புள்ள போட்டிருக்க செருப்பை 4 பேர் கேட்கணும். உங்க பிள்ளைக்கு அப்படி செருப்புன்னு ஆசைப்படுங்க. அதுக்கு கடன் வாங்கி போடாதீங்க. விரும்புங்க, விரும்புங்க. உங்க ஆசைகள் அப்படிப்பட்ட ஆசைகள் வரணும். நான் ஒண்ணு வித்தியாசப்படுத்துறேன்னு கத்த சொல்லியிருக்காரு. உன் ஆட்டுக்கு ரோட்ல போற ஆட்டுக்கு வித்தியாசத்தை நான் உண்டு பண்றேன்னு கத்த சொல்லியிருக்காருங்க. அவருக்கு ஆசை பாருங்க. அவர் ஆசைப்படலையா? ஆசைப்படுங்க. என் புள்ள இப்படி இருக்கணும், என் புள்ள படிப்பு எப்படி இருக்கணும், இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணுங்க. சும்மா காசு இல்ல பொண்டாடி நகை வாங்கி தரீங்க. எதுக்கு நகை நான் கேட்கறேன்? பிள்ளையோட படிப்புக்கு என்ன செலவுன்னு பாருங்க. நகையெல்லாம் வித்து மரியாதை நிலத்தை வாங்கி போடுங்க. கவரிங் செயினை போட்டு தப்பே கிடையாது. தங்கத்தோட விலை நீ திரும்பி கொண்டு போகும்போது நீ வாங்கினா கம்மியா தான் கேட்பான். நீ நிலத்தை வாங்கி போடு. உன் பிள்ளையோட படிப்புக்கே கதை முடிச்சு போடு. தலையை அடகு வச்சாது 5 சென்ட் வாங்கி போடு நித்யா உன் பையன் மேல. உன் பையன் அவன் +2 படிக்கும் போது அவன் கல்யாணத்தை பண்ணி வைக்கிற அளவுக்கு அவன் காசு தரும். நம்ம நகை கொண்டு போய் நகையை கொண்டு போய் நம்மளை எவனும் பாராட்ட வேணாங்க. கவரிங் செயினை போடியா, நிலத்துல கொண்டு போய் காசை போடியா. நிலத்துல காசை போட இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறான். தங்கத்துல காசு போட எவனுமே ஜெயிச்சது கிடையாது. நிலத்தை வாங்கி போடு. தாமஸ், நீ கல்யாணம் பண்ணி பிள்ளைய பார்த்தா என்ன செய்வே தெரியாது. பிள்ளைக்கு மரியாதையா ஒரு திட்டம் போட்டு பிளான் பண்ணிடு. 10 ரூபா காசு இது ஒரு டீ குடி, நல்ல டீயை குடிக்கூடாது. நீ கடையில் போய் சாப்பிடவே கூடாது. அதெல்லாம் தூக்கி அப்படியே உங்க புள்ள பேர்ல போட்டு வை. புரியுதா? 5 வயசு வரத்துக்குள்ள 5 சென்ட் நிலத்தை தூக்கி எப்படியாவது எழுதி வச்சிடணும். அது அவருடைய படிப்புக்கும், பொண்ணானா திருமணத்துக்கும், பையனானா படிப்புக்கும் அந்த பணம் அந்த நிலம் கொடுக்கும். நீங்க சொல்றேன், பயப்படாதீங்க. நிலம் கொடுக்கும் 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 கொடுக்கும். பிளான் பண்ணுங்க, திட்டம் போடுங்க. உங்க பையனை எங்க படிக்க வைக்கணும். சும்மா அரகர ஸ்கூல்ல படிக்க வச்சிடாதீங்க. கிணத்து தவளை மாதிரி அப்படியே லோக்கலே பார்க்காதீங்க. கண்ணை ஏறிட்டு பாருன்னு கரெக்டா சொன்னார். கண்ணை ஏறிட்டு பாரு. ரைட்டுங்க, பாயிண்ட்டுக்கு போவோம். அப்ப தீர்க்கமான தரிசனம் நமக்கு தேவை. இப்ப இந்த தீர்க்கமான தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? இன்னைக்கு நான் கொண்டு வந்த செய்தி கொடுக்க முடியுமான்னு தெரியல. பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்துட்டேன். இருக்கு இது 5 நிமிஷம் பாஸ்ட். அதை பார்க்காதீங்க. வரேன். தரிசனத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படி நான் சொன்னா எழுதணும்னு அர்த்தம். ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிட்டு போறேன். தரிசனம்னா என்ன, தரிசனத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு சொல்றேன். வாயை பார்த்துட்டே இருந்தா எப்படி புரியும்? நான் எங்க இருந்து எங்க தாவறேன். இப்ப தாவற இடம் அது. என் செய்தி, என் கதையை எல்லாம் அதை விட அந்த ஜங்ஷன் பாயிண்ட் முக்கியம். என் டேர்னிங் பாயிண்ட் முக்கியம். நான் எங்க டேர்ன் பண்றேன்னு பாருங்க. என் மெசேஜ் நான் எங்க டேர்ன் பண்றேன், இதையும் அதையும் நான் எப்படி லிங்க் பண்றேன் அப்படிங்கிறது முக்கியம். இப்ப டேர்ன் பண்றேன். அந்த டேர்னிங் பாயிண்ட் என்ன சொல்லி ஆரம்பிச்சேன் நானு? தரிசனத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்வது எப்படி? ஒரு வசனத்தை வாசிப்போம். நான் ஒரு முறை குடிச்சுக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3 to 5 வாசிங்க பார்க்கலாம். நான் மாற்றி சொல்ல நினைக்கிறேன். வாசிங்க. வெயிட். ஆதியாகமம் 13:14 பாருங்க.
இங்கே எழுதி வச்சிருக்கேன். சரி சொல்லுங்க சொல்லுங்க. விடுங்க, சரி விடுங்க. அந்த முக்கியமான வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். நீ இருக்கிற இடத்திலிருந்து உன் கண்ணை ஏறிட்டு சொல்லுங்க. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அதை அண்டர்லைன் பண்ணுங்க முதல்ல. இப்ப தரிசனத்தை பெற்றுக்கொள்ள எங்க சார் போகணும்? படிப்பை பெற்றுக்கொள்ள நல்ல ஸ்கூலுக்கு போறீங்க. தரிசனத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்றாரு பாருங்க. இப்ப நீ இருக்கிற இடம்னா முசிறியா, வெள்ளூரா, காமாட்சிப்பட்டியா? ராஜா சார், நீ இருக்கிற இடத்துல இருந்து நான் மணிவன் பெல் பேச மாட்டீங்களா? டக்குன்னு சொல்லணும். நான் என்னன்னு கேட்கறது முன்னாடி பதில் வரணும். மணிவன், நான் என்ன மணிவன் இருக்கிறீங்க? நான் விசுவாசியா இருக்கும் பொழுது நீங்க நம்ப மாட்டீங்க, நான் மிகல் பண்ற மாதிரி பாஸ்டரும் சரி, பாஸ்டரோட ஒய்ஃபும் சரி, சிஸ்டர்ஸும் சரி, எனக்கு பயப்படுற அளவுக்கு தான் நான் வச்சிருந்தேன். ஜாமன்ட்டே போவேன். 9 மணிக்கு ஆராதனை, 8:55 பேசிட்டு இருப்பாங்க. யாரு? அவங்க 2 பேர் ட்ரம் அடிக்கிறவங்க பேசிட்டு இருப்பாங்க. நான் ஹலோ அப்படிம்பேன். யார? நான் விசுவாசி. அவங்க யாரு? ஊழியக்காரங்க. ஹலோ அப்படிம்பேன். டைம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிம்பேன். இப்போ தெரியுதுங்களா? அப்படிதான் இருப்பேன். நம்ம அட்வான்ஸா இருக்கணும். அவன் என்ன பாடம் நடத்தினானோ நான் இங்கே படிச்சுட்டு போயிடுவேன். அவன் நடத்துகிற பாடத்தை நான் இங்கே படிச்சுட்டு போயிடுவேன். வாத்தியா இன்னைக்கு என்ன பாடம் நடத்துறானோ அது நான் படிச்சுட்டு போயிடுவேன். அவன் நடத்தும் போது நான் உள்ள விட்டு ஆட்டிட்டு இருப்பேன். என்னை யாருக்குமே பிடிக்காது என் பசங்களுக்கு. ஏன்னா முந்திரி கொட்டை மாதிரி பதில் டக்கு 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் அவனை பேசவே விட மாட்டேன். தெரியல 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 பட்டாரம் அடிச்சிடும். அவ்வளோ அவனை யோசிக்க விட மாட்டான். அவன் ஸ்டாக் பேசி எழுத விட மாட்டான். அவன் சலிச்சு போயிடுவான். அவன் எழுதக்கூடிய வார்த்தையை நான் சொல்லிட்டு இருப்பேன். அவன் நோட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அதை நான் சொல்லுவேன் உட்காந்துட்டு நோட்டை. பசங்களுக்கெல்லாம் ஒரே டென்ஷனா இருக்கும். வாத்தியார் இருக்காரன்னு பல்ல கடிச்சிட்டு இருப்போம். அவர் எழுதக்கூடிய வார்த்தையை நான் சொல்லிட்டு இருப்பேன். அப்படி இருக்குன்னு மணிவண்ணன். எள்ளுன்னா தான் என்னையா நிற்கிறீங்க. அப்படிதான் நான் ஒரு கேள்வி கேட்டா டக்குன்னு சொல்லணும் மணிவண்ணன். கேட்டு நோண்டி பிரிக்கி எடுக்கிற வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது பிடிச்சிட்டு. அப்ப இருக்கிற இடத்துல இருந்து உன் கண்ணை ஏறிட்டு பாருனா என்ன சார் அர்த்தம்னா போட்டு மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கல சார். நீ எந்த நிலவரத்தில் இருக்கிறாயோ, நீ ஏழையா இருக்கிறாயா, நீ ஒரு செத்து போடு குடிகாரனுக்கு நீ கொண்டாட்டியா இருக்கிறாயா, இல்ல ரட்சிக்கப்படாதவங்க கொண்டாட்டியா இருக்கிறியா, நீ கிராமத்தில் இருக்கிறாயா, நீ பட்டணத்தில் இருக்கிறாயா, நீ டீச்சரா இருக்கிறாயா, எனக்கு அதை பத்தி கேள்வி கிடையாது. நீ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தரிசனம் என்றால் என்ன? ஒண்ணுதான் சார், நீ இருக்கிற இடத்துல இருந்து உன் கண்ணை ஏறிடு. அப்படின்னா உன் கண்ணை நீ கீழே பார்த்துட்டு இருக்கிற, உன் கண்ணை ஏறிடுன்னு கத்த சொல்ற. உன் கண்ணை ஏறிடு, நீ செய்ய வேண்டிய வேலை அதுதான். நீ கண்ணை ஏறிட்டு நீ இருக்கிற இடத்துல இருந்து உன் கண்ணை ஏறிட்டு பார், உனக்கு தரிசனம் கிடைக்கும். ஆண்டான் சொன்னார் ஆபிரகாமே, நீ இருக்கிற இடத்துல இருந்து உன் கண்ணை ஏறிட்டு பார், நீ பார்க்கிற பூமியை தருகிறேன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. நீ ஆசைப்படுகிற நான் தருகிறேன் என்று கத்த சொன்ன. நீ பார்க்கணும். எனக்கு கார் வேணும் வேண்டவரே, நீ விரும்பணும். அதைத்தான் பார்க்க சொல்றார் கத்த. நீ பாரு, உன் கண்ணை ஏறிட்டு பார், நடந்து திரி, நீ கால் மிதிக்கிற தேசத்துக்கு சொந்தமா தருகிறேன்னு சொன்னார். நீ விசுவாசி, நீ செயல்படு, அது உன்னுடையதாகும் என்று கர்த்தருடைய ஃபார்முலா. விசுவாசி, செயல்படு, அது உன்னுடையதாகும். பார், நட, அது உன்னுடையதாகும். கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு தருகிறேன். இது கீழே வாசிக்கும் போது சொல்ற. பார், உன் கண்ணை ஏறிட்டு பார். எங்க பார்க்கணும்? தெற்கையும் கிழக்கையும் வடக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நல்லா பாரு, கண்ணை ஏறு, பாரு, உலகத்துல என்ன நடக்குதுன்னு பாரு. நீ உன்னையே பார்த்துட்டு இருக்காத, கொஞ்சம் கண்ணை தூக்கு. உன் குடும்ப கஷ்டத்தையே பார்த்துட்டு இருக்காத, உன் சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்காத, கொஞ்சம் தூக்கி பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. யார் எந்த கார்ல போறா, யார் எப்படி வீடு கட்டுறான்னு பாரு. கண்ணை ஏறிட்டு பார், கிழக்கையும் பார், மேற்கையும் பார், வடக்கையும் பார், தெற்கையும் பார் என்று கர்த்தர் சொன்னார். உன்னை இருக்கிற ஸ்தானத்திலிருந்து உன்னை உயர்த்த முடியும். ஒரு ஐயா முசல்ல பாசத்தமி நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தார்.
என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, நைட்டு 8 மணிக்கு துறையூருக்கு போகணும் சார், நீங்கள் காரில் போகிறீங்க, ரைட்டுங்க, காரில் உட்காந்தாச்சு, என்ன செய்வீங்க, இக்னிஷன் போடுவோம், அப்புறம் என்ன செய்வீங்க, ஹெட்லைட் போடுவீங்க, ரைட் சார், ஹெட்லைட்டில் வெளிச்சம் துறையூர் வரைக்கும், துறையூர் தெரியுதான்னு கேட்டார். இல்லைங்க. அப்புறம் எப்படி பார்ப்பாரு அப்படின்னாரு. இல்லைங்க, 100 மீட்டருக்கு வெளிச்சம் இருக்குது, அங்கே 100 மீட்டர் தான் வெளிச்சம் வருது, துறையூருக்கு 28 கிலோமீட்டர் எப்படி போவேன் அப்படின்னாரு. அவன் 100 மீட்டர் வெளிச்சம் இருக்கும் பொழுது, அந்த 100 மீட்டர் வெளிச்சத்துக்கு ஒரு காரை ஓட்டும் பொழுது, அந்த 100 மீட்டர் போறதுக்குள்ள இன்னொரு 100 மீட்டருக்கு வெளிச்சம் வந்து சேரும். எப்படிங்க துறையூருக்கு போகணும்? இப்படித்தாங்க துறையூருக்கு போகணும் சார். துறையூர் என் கண்ணுக்கு தெரியல சார். இன்னைக்கு நீ செத்தாலும் பார்க்க மாட்ட துறையூரை. நீ துறையூருக்கு வெளிச்சம் வேணும்னு பார்க்காத சார். இங்க இருந்து நீ ஐட்டாம்பட்டிக்கு போ, இங்க இருந்து நீ ஐட்டாம்பட்டிக்கு சொரியம்பட்டிக்கு போனதான் நீ எங்க போய் சேர முடியும்? துறையூர் போய் சேர முடியும். கிடைக்கிற வெளிச்சத்துக்குள்ள நீ கீழ்ப்படிந்து போகும் பொழுது கர்த்தர் அதை விட பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். என்ன ஒரு வெளிப்பாடுங்க, நல்லா கவனிங்க. தேவன் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவன் ஒரு பக்கம் என்னுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் கர்ப்பவேதனைப்பட்டு இது கொண்டிருக்கிறார். நம்ம ஒரு பக்கத்து ஆண்டவர் எனக்காக செய்ய நீ கேட்டுட்டு இருக்கிற, அவரு சொல்றாரு இல்லப்பா தொலைவிட்டு இருக்கிறது நீ எல்லாம் தொலைவிட்டு இருக்கிறது நான் தொலைவிட்டு இருக்கிறேன். எதுக்கு? என்னுடைய வல்லமையை யார் கிட்ட போய் கொட்ட முடியும்? நான் யார பணக்காரனாக்கலாம் நான் தருமாறி கிடக்கிறேன். ஏன் யாரும் இல்ல, தம்மை பற்றி உத்தம இறுதியை யார்கிட்ட இல்லப்பா. அப்ப நமக்கு கொடுக்கிற அந்த வெளிச்சத்துக்குள்ள நாம் செயல்படவில்லை. நாம் கண்ணை ஏறிட்டு பார்க்க தவறுகிறோம், நாம் ஆசைப்பட தவறுகிறோம். கண்ணை ஏறிட்டு பாரு, உன் நிலவரம் என்ன நிலப்பால இருக்கிற நிலவரத்திலிருந்து உன்னை கோபுரத்துக்கு உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். நீ இருக்கிற நிலவரத்திலிருந்து எங்கே இருந்தாலும் அங்கே இருந்து உன்னை உயர்த்த நீ நானும் ஆராதிக்கிற தேவனால முடியும். அவர்களே நீ இருக்கிற இடத்திலிருந்து உன் கண்ணை ஏறிட்டு பார். அப்ப தரிசனத்தை எங்க பெற்றுக் கொள்கிறோம்? இருக்கிற இடம். எல்லாம் சொல்லுங்க, இருக்கிற இடம். இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தர் நமக்கு காரியங்களை செய்கிறார். இப்ப புது வருஷ செய்திக்கு போ. புது வருஷத்துக்கு தான் செய்தி தர போறேன், மாற்று கருத்துக்கள் கிடையாது. யாத்திராமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதான் புது வருஷ செய்தி. இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்கு, நான் பேசுறேன், நல்லா கவனமா கேளுங்க. அற்புதமான செய்தி, வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்க. வாசிங்க. சரி, யாரும் வாசிக்க மாட்டீங்க இல்லையா? படிக்க தெரியாத படிப்பாங்க இல்லையா? அந்த அம்மா லாயருக்கு படிக்க தெரியுமா? அந்த லாயர் படிக்குமா? வாசிங்க. இப்படி படித்தா நாசமா கர்த்தரே தற்கொலை படி செத்து போடுவார். எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தர் என்று. நான் கர்த்தர் என்று என்ன புது வருஷத்துக்கு பிரசங்கம் என்றால் 2014 கர்த்தர் என்ன செய்ய போறார் என்று உங்க எல்லாருக்கும் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றேன். ஏற்கனவே நான் பேசுனதுதான், எப்படி அதை எப்படி பேசுறதுன்னு பாருங்க. ஆபிரகாமுக்கு கண்ணை ஏறிட்டு பார் என்று சொன்னாரு, நட்சத்திரங்களை பாருன்னு சொன்னாரு, இந்த இடத்துல மணாலை என்ன பாருன்னு சொன்னாரு. யோசேப்புக்கு 2 தரிசனத்தை தேவன் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து வெளியே பண்ணும் பொழுது அங்க என்ன சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஒரு படத்தை தேவன் கொடுத்தார். ரைட். இப்போ நான் நீங்க சொல்லுறக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க. இந்த வெளிப்பாடு தான் உங்களை வாழ வைக்க போகுது. இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். காதல கேட்கறவனுடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றம் வராது. எல்லாம் விளைவிக்கோங்க. காதல கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாற்றம் வராது. இந்த நித்யா வருது, இன்னைக்கு போனா 2014 ஒருவேளை புது வருஷம் கொடுத்துக்கு வரலாம். அதுக்கப்புறம் 2015 வரும். ரொம்ப கத்தருக்குள்ள உண்மையா இருக்கிறேன் நினைச்சிட்டு இருக்குது, ஆனா வாழ்க்கையில தோத்துட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியும், கத்தருக்கு தெரியும். அது என்னமோ நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்குது. ஆராதனைக்கு வர்றதுதான் உண்மையான வெற்றி, அதுக்கப்புறம் தான் மற்ற வெற்றி. சரி, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். நம்ம அப்படியே எல்லாம் கரைச்சி குடிச்ச ஞானி போல கேட்டுட்டு இருக்கலாம். அதெல்லாம் தெய்வத்துக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்க இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்க. நான் வெளிப்பாட்டை தரேன், நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அற்புதமான எனக்கு தேவன் என்னுடைய பர்த்டே கொடுத்த கிஃப்டா நான் வச்சிருக்கேன். அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு என்ன வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள போறோம்னா கர்த்தர் என்கின்ற வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடுங்க?
என்ன கர்த்தர் சொன்னாரு, ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன், நான் கர்த்தர் என்று சொல் என்றார். அது என்னங்க நான் கர்த்தர் என்று சொல்? தவறாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது தமிழ்ல. நான் வேதனைப்படுகிறேன், அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும் போல இருக்குது. எழுதினவங்களுக்கு மூளை இல்லையா? ஏன் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பைபிள்ல மிஸ் பண்ணிட்டாங்களே. இது வரைக்கும் உலகத்துல யாருக்கும் தெரியாது. இது கர்த்தருக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தார். இது வரைக்கும் உலகத்துல இந்த இடத்துல கர்த்தர்னு போடக்கூடாது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. இப்ப சொல்றேன், கத்துக்கோங்க. கர்த்தர் அப்படிங்கிற பதம் ஆங்கிலத்துல கேபிட்டல் LORD அப்படின்னு வரும், லார்ட். இந்த கர்த்தருங்கிற பதம், கர்த்தர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நான் வச்சுக்கொள்ளுங்க, யெகோவா அப்படின்னு தேவன் தன்னை வெளிப்படுத்தின பின்பு, யெகோவா என்கின்ற வார்த்தை வெளிப்பட்ட பிறகுதான் கர்த்தர் அப்படிங்கிற அந்த வார்த்தை தமிழே மொழியாக்கம் போடப்பட்டிருக்குது. தமிழில் இந்த குழப்பம் தமிழ்ல தான். மற்ற பாஷையில வேற மாதிரி குழப்பம் இருக்கு, நான் சொல்றேன், அதையும் சொல்றேன். தமிழ் பாஷையில குழப்பம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா கர்த்தர். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர்னு எப்ப வெளிப்பட்டார்னா ஆபிரகாமுக்கு வெளிப்படல, ஈசாக்குக்கு வெளிப்படல, யாக்கோபுக்கு வெளிப்படல. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்து அவங்களை வெளியே கொண்டு வரும்போது மோசேயின் மூலமாக கர்த்தருங்க சொல்லும் பொழுது, மோசேக்கு வெளிப்படும் பொழுது கர்த்தர்னு போய் சொல்லு அப்படின்னு சொன்னார். ஆனா ஆதி ஆகமத்திலிருந்து கர்த்தர் கர்த்தருங்கிற வார்த்தை வந்துகிட்டே இருக்கு பைபிள்ல. ஹலோ, கர்த்தருங்கிற வார்த்தை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா, கர்த்தருங்கிற வார்த்தை பைபிள்ல அப்ப கிடையாது. அப்ப எலோஹிம் எலோஹிம் எலோஹிம்ங்கிற பதம் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த இடத்துக்கு பிறகுதான் யெகோவா அப்படிங்கிற பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அப்படிங்கிற பேரை தமிழ்ல போட்டாங்க. யெகோவா நான் வச்சுக்கோங்க, யெகோவா. எப்படி எல்ஷடாய் மேல உங்களுக்கு ஒரு லவ் இருக்குதோ, அதே போல இந்த யெகோவா மேல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் உண்மையாகவே வரணும். நான் இன்னைக்கு வசனம் காமிப்பேன், அதான் புது வருஷத்துவதுன்னு சொன்னேன். அடுத்த வாரம் விவரிச்சு காட்டுறேன். அப்ப இந்த ஏன்னா அவர் சொல்றாரு நான் கர்த்தர் என்று சொல் அப்படின்னா ஏதோ ஒண்ணு எம்பசைஸ் பண்ண கர்த்தர் விரும்புறாரு. அப்ப இந்த யெகோவாங்கிற வார்த்தை தான் கர்த்தர் என்கின்ற பதமாக தமிழ்ல மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. இதனால என்ன செஞ்சுட்டாங்க, எல்லா இடத்துலயும் கர்த்தர்னு போட்டாங்க. என் பேர் யெகோவான்னு சொல்லும் பொழுது மாத்திரம் யெகோவான்னு போட்டாங்க பைபிள்ல. நல்லா கவனிங்க, எந்த இடத்துல முத யெகோவா அப்படின்னு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரோ, வேற வழி இல்லாம அங்க கர்த்தர்னு போட்டா ஜனங்களுக்கு புரியாம போயிடுமே. ஏற்கனவே கர்த்தர்னா வந்தாச்சு, இப்ப என்ன புதுசா கர்த்தர்ங்கிற வார்த்தை வருதுன்னு முடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல மாத்திரம் யெகோவா அப்படிங்கிற பதத்தை போட்டார்கள். விளக்குறேன், அப்புறம் சொல்றேன். அர்த்தம் ஓரளவுக்கு புரியுதுங்களா? இப்ப எங்கெல்லாம் பைபிள்ல கர்த்தர்னு வருதோ அங்கெல்லாம் என்ன வருது? தெலுங்கு பைபிளை வாய்ச்சாலும் கர்நாடக பைபிள் வாய்ச்சாலும் அவன் யெகோவான்னு போட்டிருப்போம். இந்த தமிழ்ல மாத்தினா கர்த்தர்னு போட்டு குழப்பி போயிட்டாங்க. யெகோவா 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 அப்படின்னு போட்டுருப்போம். கர்த்தர் கர்த்தர் நீங்க போடுற நம்மளாம். சரிங்க, இப்ப என்ன சொல்ல போறோம்னா, ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். யாருக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. என்னங்க இப்ப நீங்க என்ன சொல்ல போனா, யெகோவாவுக்கு உங்களுக்கு அர்த்தம் வேணும். யெகோவாவுக்கு நமக்கு என்ன வேணுங்க? இந்த யாத்ராம் 6-8க்கு நான் அர்த்தம் கடைசியா வரேன். நான் கடைசியாக போய் முடிக்கிறேன். இப்ப இன்னொரு இடத்துக்கு வாங்க, யாத்ராம் 3க்கு வாங்க. 2 பக்கம் முன்னாடி போட்டுங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. இது தேவன் வாசிங்க சொல்றேன். நல்லா கவனிங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, அந்த ஜாதியை விட்டுருங்க, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். எல்லாரும் சொல்லுங்க, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். அதென்ன சேர்க்க இல்ல, சேர்க்கவும். அதென்ன சேர்க்கவும் அப்படின்னா எகிப்திலிருந்து உன்னை விடுதலையாக்கவும், கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். அப்ப ஒரு சென்டென்ஸ்ல 2 காரியம். ஏன் கர்த்தர் இறங்கினார் அப்படின்னா 2 காரியத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் இறங்கினார். இதெல்லாம் புரியாதனால்தான் தமிழ்நாட்டுக்கிற ப்ராசஸ் எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. தாமஸ், நீ விளைவிக்க முதல்ல. ஒரு காரியத்தை கையில வச்சுக்கிட்டாங்க, ஒரு காரியத்தை கையில விட்டுட்டாங்க. ஒரு காரியம் என்ன? எகிப்துல இருந்து வெளியே வருது. அதுக்காக தான் கர்த்தர் வந்தாரா? என்னங்க வசனம் வாசிங்க.
எகிப்திலிருந்து நீங்க விடுதலையாக்கவும் பாலும் என்னமா பார்க்க சான்ஸ் கோவத்தை கலப்பாது மேல என்ன படிச்ச நீ படிக்காதன்னு சொன்ன விட்டு சொல்லவே சொல்லாத விடு. ஆனா தெரியாம நம்ம இன்னைக்கு கவிதை பாட போறோம். எகிப்திலிருந்து விடுதலையாக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். இது 8வது வசனம். நான் சொல்லிட்டே வரேன். இதுதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்ணி கொடுத்த வாக்குத்தத்தம். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்ணி கொடுத்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்பது தமிழ்ல வாக்குத்தத்தம் என்று போட்டு அதுல ஒரு கொலை. வாக்குத்தத்தத்துக்கு ஆங்கிலத்தில் சொல்லுப்பா தாமஸ். ப்ராமிஸ். எல்லாரும் சொல்லுங்க, நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு வெளிப்பாட்டோட போங்க. இந்த செய்தியை கேட்டு ஒரு அம்மா எனக்கு காணிக்கை கொடுத்துச்சு. நீங்க காணிக்கை தரத்துக்காக சொல்லல, நல்ல செய்தி, பொறுமையா கேளுங்க. அப்ப ப்ராமிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சத்தியம்னு அர்த்தம். ரைட்டா? ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படிங்கிறோம். அப்ப தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா அவரே சத்தியபரர், அவரே பொய்யுரைக்க முடியாத தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்னா அது நிறைவேறாமல் போவதற்கு சாத்தியக்கூறுகளே இல்லை, அது கூடாத காரியம் என்று லூக்கா 1:38 வருகிறது. தமிழ்ல மொட்டந்தலையா குட்டால பாஞ்சது போல தேவனால் கூடாத காரியம் இருக்குது தம்பி, தப்பு. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நடக்காமல் போவது கூடாத காரியம் என்று வருகிறது. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நடக்காமல் போவது இவ்வளவு முழுங்கிட்டு தேவனால் கூடாத காரியம் போட்டாச்சு தமிழ்ல. என்ன சார் அர்த்தம்? 4 கை இருக்குது டேவிட் பிரகாஷ்னு சொன்னா நீங்க நினைப்பீங்க கத்தர் பொய் சொல்றாருன்னு. நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு கத்தவே வந்திருக்கும். அப்ப அது பொய்யா நிஜமா? நிஜம். அவர் பொய்யா சொன்னாலும் அது நடந்ததுனால, அது நிஜமா போறதுனால அது உண்மையா போயிடும். விலகி வச்சுக்கோ தாமஸ். 10 தடவை போட்டு வீட்டுல கேளு. சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்காது. நான் எல்லாம் இவங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். அவர் பொய்யா சொன்னாலும் அது நடந்ததுனால அது என்னவோ மாறுது. இது பச்சைன்னு சொல்றாரு, இது பொய் தானே? பச்சை நீ பாக்குறதுக்குள்ள என்ன இருக்கணும்? இப்ப பொய்யா நிஜமா? அதனால கர்த்தர் சொல்றாரு தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நிறைவேறாமல் போகுது. இட் இஸ் இம்பாசிபிள் டு ஃபுல்ஃபில் தி வேர்ட் ஆஃப் காட். நடக்காமல் போவதே முடியாத காரியம் என்று ஆங்கிலத்தில். நடக்காமல் போவதே முடியாத காரியம். அப்ப அப்பேற்பட்ட சத்தியபரன், அப்பேற்பட்ட உண்மை உள்ள தேவன் ஒரு சத்தியம் பண்றான்னா அது எவ்வளவு பெரிய முக்கியமான வார்த்தை. அப்ப என்ன சார் சத்தியம் பண்ணாரு? ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு வாக்குத்தத்தம், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. யோசேப்புக்கு ஒரே ஒரு தரிசனம் கொடுத்தாரு, உன்னை நான் ராஜா உன்னை வந்து பெரிய ஆளா ஆக்குறேன்னு சொன்னாரு. 13 கட்டுகள் உங்க ஆயப்பெல்லாம் உங்க காலில் வந்து உள்ளார அளவுக்கு உயர்த்தியான்னு சொன்னாரு. ஏன் சார் நமக்கு தரிசனம் தரக்கூடாதா? தரக்கூடாது, தர மாட்டார். நான் வச்சுக்கோங்க. இல்லங்க இப்படி சொல்றீங்க, நேற்று இன்று எந்த மாறாத ராமாங்க. அன்னைக்கு பைபிள் கிடையாது, பிரசங்கம் கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது, பாட்டு கிடையாது, ஒரு கன்றாவையும் கிடையாத நேரத்துல தேவன் கொண்டு போய் நேரடியாக தரிசனத்தை கொடுத்தார். இன்றைக்கு 60,000க்கும் அதிகமான வாக்குத்தத்தங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்கிட்ட கேட்ட நான் நேர்ல சொன்னேன், பைபிள சொன்னேன், நீ நம்புறியா நம்பலையான்னு கேட்டேன். ஒரே கேள்வி. நானே ஆவணோட நேரில் சொன்னேன், என்ன நீ நம்புறியா இல்லையா? அப்ப இது என் வார்த்தை இல்லையா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது தெரியாது, கொஞ்சம் சிரமப்பட்டு புரிஞ்சுக்கோங்க. இது யாருடைய வார்த்தை? நீ என்ன பேச எங்கிட்ட பேசுங்கிற நீ? இது யார் வார்த்தை? இது நம்பு அப்படிங்க. இது உனக்கு தான் சொல்லியிருக்கிறேன், இதை நம்பு. நான் உனக்காக தான் எழுதி வச்சிருக்கிறேன். வேற எங்கிட்ட நேர்ல, அப்ப நேர்ல பேச நம்ப எழுத மாட்டியா? அது என்ன விசுவாசம்? அவங்களுக்கு வாக்குத்தத்தமே வாழ்க்கையில ஒண்ணுதான் கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே ஒரு வாக்குத்தத்தம், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான. அவங்களுக்கு வேற பொம்மையே தெரியாது. அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரே ஒரு கையை பிடி, இதை பிடிச்சிக்கோ, இதை பிடிச்சிட்டு மேல வா அப்படின்னு ஒரு ஃபிகரை, ஒரு ப்ளூ பிரிண்டை கத்தர் கொடுத்தாரு. அதான் ப்ளூ பிரிண்ட். அப்ப அதை கையில கொடுத்தாரு. அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது ஒண்ணுதான். சரிங்க. இப்ப சத்தியபரன் ஒரு ஒரு அவர் சத்தியம் என்று சொன்னா அந்த வார்த்தை நடக்குமா நடக்காதா? அதான் விஷயம். இதோட நீங்க சாப்டர் க்ளோஸ் பண்ணணும். கர்த்தர் சொல்றாரு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொடுப்பேன். இதான் புது செய்தி. நல்லா நான் வச்சுக்கோங்க. இதான் வாக்குத்தத்தம். அப்படியே வச்சுக்கோங்க வாக்குத்தத்தமாக. பிராமிஸ். இது தேவனுடைய பிராமிஸ்ல ஒண்ணு. 2014 மாத்திரமல்ல, உலகாளிகள் வரைக்கும் இது உண்மை உங்களுக்கு. அதை நீங்க விளங்கி வச்சுக்கோங்க. இப்ப அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேச போறேன். 10 நிமிஷம் பேசுறேன். டைம் இருக்கா? போயிடுங்க. அப்புறம் என்ன சொல்லக்கூடாது. பஸ்ஸுக்கு நேராச்சுன்னா போயிடுங்க.
அப்புறம் அம்மா பஸ்ஸை விட்டு என்ன சொல்லக்கூடாது. சவுந்தரமாட சொல்கிறேன், உங்களுக்கு பஸ்ஸு பிடிச்சா போயிடுங்க. நான் ஒரு 10 நிமிஷம் முடிக்கிறதுக்கு நீங்கள் போகிறதப்போ நான் கோச்சிக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்காக இத்தனை பேரோட செய்தி நான் நிப்பாட்ட விரும்பல, அதுக்காக சொல்ல வரேன். சரி பாருங்க, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பல விஷயத்துக்கு வரேன் பாருங்க. இதை ப்ராமிஸ் விளங்கிட்டீங்க. என்ன ப்ராமிஸ்? ஒரு வார்த்தை கூட குறைக்கூடாது. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலம்ங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்பேஷியஸ் என்று சொல்லப்பட்டிருக்குது. விசாலம்னு என்னத்துங்க? ஸ்பேஷியஸ்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஆமாம் நீங்கள் இருக்க போகிற வீடே ஸ்பேஷியஸாக இருக்கணும். நான் வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் உங்கள் வீடு நல்ல இடம், நல்ல இடத்தோட நல்ல பெருசாக இருக்கணும். இட வசதி நிறைந்த ஊருக்கு தான் நான் கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. சும்மா எனக்கு இடம் பத்தல, எனக்கு காசு விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவனே. நீங்கள் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் சரி, அத்தனை லட்சம் பேரும் குடியேறுவதற்கான விசாலமான தேசத்தில் என்ன செய்ய உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறேன். இதில் நான் விசாலமான தேசம். சரிங்க, இது இங்கே நிறுத்துங்க. இது இந்த ப்ராமிஸ்ங்கிற நிறுத்துங்க. தேவன் போய் சொல்ல மாட்டாரு. அப்பேற்பட்ட தேவன் இப்போ இதை வாக்கு தத்தமாக தேவன் நமக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தாரு. ரைட்டுங்க. இப்போ இப்படி ஆண்டவர் சொன்ன உடனே யாத்திராகமம் 3 மோசே கேட்கறான், ஆண்டவரே நான் போய் சொன்னா அவங்க எந்த சாமி சொல்லுச்சுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்களே, அந்த சாமியோட பேர் என்னன்னு கேட்பாங்களே, இப்போ நான் என்ன சொல்லட்டும் உங்களை பத்தி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு 8ஆம் வசனத்துல 14ஆம் வசனத்துல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருக்கிறேன் என்பவர் சொல்லுகிறார் என்று போய் சொல்லு அப்படின்னார். அப்ப அவர் பேர் என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறவர். சொல்லுங்க. இதுக்கு மொழிவாக்கம் போடுறதுக்கு இன்னும் முக்குன்னு முக்கிறாங்க, முழுமையா போட்டு முடிக்க முடியல இந்த வார்த்தைக்கு. நம்மளும் என்ன சொல்றது? இப்படி சொன்னா என்ன வியாக்கியானம் கொடுக்கலாம்? இருக்கிறவராகவே இருக்கிறவன என்ன வியாக்கியானம் கொடுக்கறது? யாருக்குமே தெரியல, எல்லாம் இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு வேத பண்டிதர் மாத்திரம் சொன்னாரு. சொல்றேன், அப்ப சொல்றேன் என்னன்னு சொல்றேன். சொன்னதை செய்கிறவர் அப்படின்னு சொன்னார். பின்னாடி வரேன். சொன்னதை செய்யக்கூடிய உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர் அர்த்தம் வருது. அதை பின்னாடி வரும்போது புரியும். அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க, வேகமா வாசிக்கணும். யாத்திராகமம் 6ல் 2ல இருந்து வேகமா வாசிங்க. மேலும் வேகமா நல்லா கவனிங்க. இங்கதான் பைபிள்ல முத பேரை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. என்ன பேருன்னு கேட்டாரு, அங்க இருக்கிறவராவே இருக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப இங்க வந்து என்ன புதுசா ஒரு பேர் சொல்றாருன்னா அதுவும் இது ஒண்ணுதான், பயப்பட வேணாம். நான் யெகோவா. கவனிங்க என்ன சொல்ற கத்த, நான் யெகோவா சொல்லுங்க. அடுத்த வசனம் வாசிங்க. சர்வ வல்லமையுடைய தேவன் என்கின்ற நாமத்தினாலே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் வெளிப்பட்டேன். ஆனால் யெகோவா என்ற நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. கவனி, இந்த சர்வ வல்லமுடைய தேவன் தான் மூலபாஷையில் என்ன வார்த்தை போட்டிருக்குது? எல் ஷடாய். மறந்துட்டீங்க, அது பைபிள் நமக்கு தேவையில்லை. சர்வ வல்லமுடைய தேவன் தான் எல் ஷடாய் எடுத்துன மாட்டேன் நான், மறந்துட்டீங்க. அப்புறம் கேட்டால் கம்மிட்டு இருக்கிறீங்க, என்ன அர்த்தம்? யாரோ சொல்லிட்டு போறாங்கிறீங்களா? நான் சர்வ வல்லமுடைய தேவன் என்ற நாமத்தினாலே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வெளிப்பட்டேன். ஆனால் யெகோவா என்கின்ற நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. என் நாமம் யெகோவா, நான் உங்களுக்கு யெகோவாவாக வெளிப்படுகிறேன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப யோசிங்க, அப்ப சர்வ வல்லமையை காட்டிலும் இன்னொரு வெளிப்பாடு நமக்கு தேவையாக இருக்கிறது. எப்படி வரும்? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சொன்னேன். நான் எல்ஷடாயை தூக்கி 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 கார்ல எல்ஷடாயின்னு போடுறீங்களே, இப்போ இன்னொன்னு கொண்டு வந்து கத்தர் விடுறாரு பாருங்க. இதோடைய அர்த்தத்தை மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கிளிக் ஆயிடும். என்னடா கத்தர் இப்படி போடுறாரு, அருவாளை கொண்டு போடுறாரு. நான் சர்வவல்லமுடைய தேவனாய் வெளிப்பட்டேன், ஆனால் யெகோவாங்கிற பேர்ல அவங்களுக்கு அறியப்படல. இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் யெகோவா. அப்படின்னா என்ன சார் யெகோவா, என்ன சார் அர்த்தம்? தொடர்ந்து வாசி, அர்த்தம் புரியும் பாருங்க. 5 வரைக்கும் வாசிங்க. அதான் சொல்றேன். இப்போ உடன்படிக்கை, ஆணை, வாக்கு தத்துவம், ப்ராமிஸ், இதெல்லாம் அங்கே போனது எல்லாம் ஒன்றா வரும். எல்லாம் ஒன்னோட ஒன்றுக்குள்ள வார்த்தை, அதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்றாரு,
ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு யெகோவாவுக்கு அர்த்தம் இதெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் யெகோவான்னு சொன்னாலும் அவனுக்கு புரிய வைக்கணும் இல்ல. அவர் பேர் சொல்லிட்டாருங்க. இப்ப அர்த்தம் இப்ப நமக்கு தமிழ் பாசையில பேர் விளங்கல. இப்ப அவன் பாசை அவனுக்கு வருஷம் விளங்கிருக்கு. யெகோவான்னு சொன்னா அவனுக்கு அர்த்தம் விளங்கிருக்கு. நமக்கு தான் விளக்கம் தெரியல. இப்ப என்ன விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. இப்ப ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொடுத்தேன், சத்தியம் பண்ணி கொடுத்தேன். என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தேன்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஒரு சந்ததிக்கு தருவேன்னு சொன்னார். உனக்கு இல்ல, யாருக்கு தரேன்னாரு? ஒரு சந்ததிக்கு தரேன்னு கர்த்தர் சொன்னார். இதை எடுக்கிறது நேரம் நான் வாயில சொல்லிடுறேன். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னாரு, அந்த ஆதியாகமத்துக்கு போன வேணாம், 400 வருஷம் எகிப்துல உபத்திரவப்படுவாங்க, 4ஆம் தலைமுறையில அவங்க நான் திருப்பி கொண்டு வருவேன்னு சொன்னார். 4ஆம் தலைமுறையில இதைத்தான் தலைமுறை ஆபிரகாம் சொன்னாரு, ஈசாக்கு கிட்ட சொன்னாரு, யாக்கோபு கிட்ட சொன்னாரு. நான் சர்வவல்லமையுள்ள தேவனாய் வெளிப்பட்டாரு, என் உடன்படிக்கை நிறைவேற்றுவேன்னு சொன்னாரு. என்ன உடன்படிக்கை? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள நான் உங்க ஜனங்களை நான் மறுபடியும் கொண்டு வருவேன் அப்படின்னு தேவன் பண்ணின உடன்படிக்கை, ஆணை, சத்தியம், வாக்கு தத்தம், பிராமிஸ். நல்லா நான் வச்சுக்கணும். நல்லா கவனிங்க, யெகோவாவுக்கு பத்த சொல்ல போறேன். அதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நான் பண்ணிட்டேன், வாசிங்க. நாணயத்தை கொடுத்தேன், பாத்துக்கோங்க. ஆதலால் செருப்பாலே அடிச்சார் கர்த்தர். அந்த கர்த்தர் யெகோவா போட்டுக்கணாங்க. அங்கதான் யெகோவா வரணும். தப்பு பண்றாங்க, தமிழ் பைபிள்ல தப்பு பண்ணிட்டாங்க. இதனாலதான் ஒண்ணுமே புரியாம செத்த நம்ம. இப்ப மேல யெகோவா போட்டாரு பாத்தீங்களா, அதைத்தான் இப்ப திரும்பவும் சொல்றாரு. பாருங்க எவ்வளவு குழப்படி பாருங்க. அங்கேயும் கர்த்தர் போடாம போயிட்டாங்களே. ஏன்னா முத சொல்றதுனால இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, யெகோவான்னு போட்டாங்க. இப்ப பாரு பழைய கூடிய கதவத்தோட ஆரம்பிச்சாங்க. பாரு கர்த்தர் அப்படி சொல்லவே கிடையாது. அங்க என்ன வார்த்தை சொன்னாரோ அதுதான் கிட்ட சொல்றாரு. ஆதலால் ஆதலால் நிப்பாட்டுங்க. இப்ப பாருங்க சார், இதான் சார் வெளிப்பாடு. சார் உடைய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள கொண்டு போவதற்கு தேவன் ஒரு வார்த்தையை உள்ள விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வார்த்தை என்னங்க? நானே கர்த்தர், நானே யெகோவா, நானே யெகோவா, என் நாமம் யெகோவா, இப்படிங்கிற வெளிப்பாட்டை உள்ள வைக்கிறார். அப்ப இந்த வெளிப்பாடு இருந்தாதான் நீங்களும் பாலும் தேனும் ஓடுகிற கணவத்துல போக முடியும். அப்படின்னு சொல்லுங்க. இதுதான் விஷயம். இந்த வெளிப்பாடு இப்ப உங்க மண்டைக்குள்ள வரணும். இந்த யெகோவா உங்க மண்டைக்குள்ள போனாதான் நீங்க எங்க போக போறீங்க? பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ள போவதற்கு இந்த யெகோவாவுக்கு வெளிப்பாடு கிடைக்காம பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போக முடியாது. பாருங்க என்ன அழகா சொல்லாரு பாருங்க. ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு உடன்படிக்கை பண்ணி கொடுத்தேன். ஆதலால் என்ன சொல்றாரு? நல்லா இருக்கு அந்த வார்த்தை, வாசிங்க. ஆதலால் பாருங்க, வசனத்தை கவனிங்க, நல்லா கவனிங்க. ரொம்ப அற்புதமான வார்த்தை. அவங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். நல்லா கவனிங்க சார். யெகோவா அர்த்தம் எல்லாமே சொல்லிட்டாரு. இதுதான் அர்த்தம். நான் அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் சத்தியம் பண்ணி நல்லா கவனிக்க கொடுத்துட்டேன். அதனால இவங்ககிட்ட போய் சொல்லு, நான் யெகோவான்னு போய் சொல்லுனாரு. ஆமென் சொல்லுங்களேன் சார். என்ன அற்புதமான வார்த்தை தெரியுங்களா? நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், அதனால நான் யெகோவான்னு போய் சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப யெகோவான் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? சத்தியத்தை நிறைவேற்றுகிறவன் அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர், உடன்படிக்கையை காக்கிற தேவன் தாங்க யெகோவா. இந்த வெளிப்பாடு உனக்குள்ள வரணும். உடன்படிக்கை காக்கிற தேவன் அவர், சத்தியத்தை நிறைவேற்றுகிறவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர், உடன்படிக்கை நிறைவேற்றுகிற தேவன். இப்ப பாருங்க அர்த்தம் அவருக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப இவங்களுக்கு புரிய வைக்கிறார். இப்ப உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அவர்களுக்கு நான் உடன்படிக்கை பண்ணி கொடுத்து விட்டேன். ஆதலால் நீ அவர்களுக்கு போய் சொல், நான் கர்த்தர் என்று போய் சொல். ஆமென் சொல்லுங்களேன் சார். என்ன வெளிப்பாடு தெரியுங்களா? இந்த வெளிப்பாடு உடைச்சிடுறேன் சார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கர்த்தர் தரேன்னு சொன்னாரா? ரைட்டுங்க. படிச்சவனுக்கு தரேன்னு சொன்னாரா? வாலிபர்களுக்கு தரேன்னு சொன்னாரா? அழகுனவனுக்கு தரேன்னு சொன்னாரா? இந்த வாக்குத்தத்தை யாருக்கு? அப்ப உட்கார்ந்து அத்தனை பேருக்கு கர்த்தர் இன்னைக்கு பிராமிஸ் பண்றாரு. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நீ காண்பாய், நான் கொண்டு போய் சேர்ப்பேன். அதற்காக நான் இறங்கினேன். என் நாமம் யெகோவா, நான் உடன்படிக்கை நிறைவேற்றுகிற கர்த்தர், நான் சொன்னதை செய்கிறவர், நான் வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறவர், நான் பொய் உரைக்க முடியாத தேவனாய் இருக்கிறேன். இந்த வெளிப்பாடு வரணும். நீ என்ன படிச்சிருக்கீங்க தேவனுக்கு முக்கியம் இல்லை.
நீ என்ன நிறங்கிறது கர்த்தருக்கு முக்கியம் இல்ல, நீ என்ன ஜாதிங்கிறது கர்த்தருக்கு முக்கியம் இல்ல, நீ என்ன ஸ்தானத்தில் இருக்கிறாய், உன் புருஷன் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறான், உன் வருமானம் என்னங்கிறது தேவனுக்கு முக்கியம் இல்ல. 3 வயசு 30 300 வயசு 100 வயசு கிழவி அங்க இருக்கிறான், 3 மாசத்து குழந்தை அங்க இருக்கிறான், கருப்பன் அங்க இருக்கிறான், வெள்ளையன் அங்க இருக்கிறான், நொண்டி அங்க இருக்கிறான், பலவரம் அங்க இருக்கிறான். அக்கறை பற்றி கர்த்தர் சொல்றாரு, உங்களை நான் பாலும் தேர்வு தேசத்தை கொண்டு போறேன். காரணம் தெரிஞ்சுக்கோ, ஆபிரகாமுக்கு நான் பண்ணின உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி அதை நிறைவேற்ற கட்டத்தூர்கள் வந்துவிட்டேன். என் நாமம் யெகோவா, நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். கைகளை தட்டி, நான் நிறைவேற்றுவேன், நான் நிறைவேற்றுவேன், உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன், உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன், உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். பாலும் தேரும் ஓடுகிற நலவு விசாரமான தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். வேண்டி சொல்லிச்சு பிரசங்கம் பண்ணி முடிச்சு வரும்போது அவன் என்னைக்குமே அமைதியாக தான் பேசுவான். அவகிட்ட சில வார்த்தை எனக்கு கிடைக்கும். அது செய்தியோட கோத்துக்கோன்னு சொல்லல. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா என்னை பத்தி ஒன்று சொல்ல வேண்டியது சொல்லுமா அப்படின்னு. இவங்க பாட்டி அந்த இங்க இருக்கிற அந்த அந்தரப்பேட்டை ரோட்ல இருக்கிற அழகாப்பேட்டை ரோட்ல இருக்கிற 3 ஏக்கர் நிலத்துல 1.5 ஏக்கர் நிலம் இவங்களுக்கு வந்துச்சு. அதை மூக்காய் விற்கவே கூடன்னு எழுதிருச்சு. அது பேத்திக்குத்தான் போகணும்னு எழுதி வச்சிருச்சு. இதையே சொன்னு கேட்டேன். இல்ல பேத்தி நல்லா இருந்தா ஒழுங்கா இருந்தா கொடுங்க எங்க பாட்டி எழுதுதானே. ஹலோ, ஆஹா, உடனே எழுதி வச்சுக்கிட்டேன். போடுற செக்க பேத்தி ஒழுங்கா இருந்தா கொடுங்க பாட்டி எழுதலையே, பேத்திக்கு போகணும் பாட்டி எழுதுனா. இப்ப என்ன தீர்மானம் பாருங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க நல்லவனா கெட்டவனானது தேவனுக்கு முக்கியம் அல்ல. ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி பாலும் தேவனும் உள்ள காலத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவன் யெகோவாவாக வெளிப்படுகிறார். நல்ல கைகளை தட்டி, நீ என்னைக்கு அவரை யெகோவாவா ஏற்றுக்கொள்கிறாயோ, என்னைக்கு அவர் யெகோவாவா ஏற்றுக்கொள்கிறாயோ, அவர் உடன்படிக்கை காக்கிற தேவன், அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் செய்கிறதை சொல்லுகிறவர், அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவர் என்பதை நாம் அறிய வேண்டும். கண்களை மூடுங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். தான் யெகோவாவுக்குரிய விருத்தம். மறுபடியும் சொல்றாரு, நான் சொன்னதை செய்யறவன். நீ என்னங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, நீ யாருங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. நான் ஆபிரகாமுக்கு பண்ண உடன்படிக்கை சத்தியபரன். நான் கொடுத்த வாக்கு நான் மாற மாட்டேன். நான் என்ன வாக்கு கொடுத்தேன், 4ஆம் தலைமுறையில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் நான் சொல்லிட்டேன். நீ நல்லவனா இருந்தா நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் நிபந்தனை நான் போடவே இல்லை சார். நான் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு கர்த்தர் சொன்னார். நீ நானும் செய்ய வேண்டியது என்ன சார்? வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க வேண்டியது ஒண்ணுதான் உங்களுடைய வேலை. சூழ்நிலையை பார்க்காதிருக்கதான் உங்க வேலை. எனக்கு என் குடும்ப சூழல் தெரியுமா சார், உங்களுக்கு என் கஷ்டம் தெரியுமா சார்? இதை பேசுறதுனால தான் நீ நாசமாய் போனதுக்கு காரணம். இதுதான் காரணம். சூழ்நிலையை பார்க்காத. கர்த்தர் மறுபடியும் சொல்றார், நான் யெகோவா, நான் யெகோவா, நான் யெகோவாவாக இருக்கிறேன். ஒரு வசனத்தை பார்த்து வாசிங்க, மற்றவங்க ஜபத்தில் இருங்க. யாத்திராகம் 3:17 வாசிங்க. என்ன அழகாய் கர்த்தர் சொல்றான்னு வாசிங்க. யாத்திராகம் 3:17 வாசிங்க. மற்றவங்க ஜபத்தில் இருங்க. யாத்திராகம் 3:17 நல்லா கவனிக்கிறது ஒரு அழகு இருக்குது. கவனிச்சு கேட்டா போதும். கண்ண மூடி. நான் உங்களை நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய அந்த ஜாதியை விட்டுருங்க, கீழே வாங்க. கவனிங்க. கொண்டு போவேன். என்ன கவனிங்க, எதுமா சும்மா போட்டு காட்டா பண்ணிட்டு நான் நிப்பாட்டுறேன்ல. கொண்டு போவேன், பாலும் பாருங்க, எகிப்தியன் கைக்கு நீங்களாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன். அடுத்த மெதுவா வாசிங்க. வார்த்தை அதே வசனத்துல விட்டு இருந்து வாசிமா. மெதுவா ஒவ்வொரு வார்த்தையை தான் சொல்லணும். கொண்டு போவேன், கவனிங்க, கொண்டு போவேன் என்றும் ஒவ்வொரு சொல்லுங்க. மொத்தத்தை வார்த்தையை வாசி. கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார். வெயிட் பண்ணுங்க. கொண்டு போவேன் என்றும் சொன்னார் என்றார். பாத்தீங்க, என்று சொல்லு. என்ன அழகு பாருங்க. வீட்டுல போய் படிங்க. என்ன வார்த்தைங்க இதெல்லாம். இங்கிலீஷ்ல எப்படி எழுத எனக்கே தெரியல. கொண்டு போய் சேர்ப்பேன் என்றும் சொன்னார் என்று சொல். இப்ப 6-8 வாசிங்க. அதான் ஆரம்பிச்சோம். 6-8 ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில்
உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர். கை தருங்க போகலாம். நான் கர்த்தர். இதுதான் ஒரு கர்த்தர் கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு நானே கொடுத்த தேசத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். நான் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலபல பல 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 மகாங்கார விடாமியா சிவபல பல 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 சிவபத்தர கற்பல கற்பனாவினா சிவபாப பல 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 உரியாதிவன் சிவபனாதியா. வீட்டுல போய் வாசிங்க. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணின தேசத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். நான் கர்த்தர் அப்படின்னு சொல்லி முடிச்சார். மறுபடியும் நீங்க விளையும் கொள்ள ஒரே ஒரு காரியம், மிஸ் பண்ணாத ஒரே ஒரு காரியம், உன் தகுதிய கர்த்தர் கணக்குல எடுக்காம உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன். என்னுடைய ஸ்தானம், நான் பண்ணி கொடுத்த சத்தியம் எனக்கு முக்கியம். நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் ஆபிரகாம் கிட்ட. உன் சந்ததியை நான் கொண்டு போய் இந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ள நான் வெப்பேன்னு சொல்லிட்டேன். நான் இப்ப கொண்டு போற நேரத்துக்கு வந்துட்டேன். உங்களுடைய ஒரே வேலை வாயிலையும் அங்கேயும் கையை வச்சுக்கிட்டு பின்னாடி வர வேண்டியதான் வேலை. அது எப்படின்னு கேட்டா இறந்துருவேன். யெகோவாங்கிற வெளிப்பாடு இருந்தா நீ காணாந்தத்தை பார்க்காம சாம போறது கிடையாது. அவர் உடன்படிக்கையை காக்கிறவர், சத்தியத்தை நிறைவேற்றுகிறவர், சொன்னதை செய்கிறவர், செய்கிறதை சொல்லுகிறவர். நம்மள மிளகால் படி போடுவோம். அப்பம் ரசம் உங்களுக்கு கடந்து வரும். நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க. அப்புறத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சப்ளை பண்ணுங்க.